பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்தும ஆதாய பணியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் இந்த ஆத்தும ஆதாயம் என்பது பல்வேறு நிலைகளில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். தனிநபர் ஆத்தும ஆதாயம், ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தித்து அந்த நபரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு விதம். தனிநபர் பர்சனல் எவாஞ்சலிசம், தனித்தாள் ஊழியம், தனிநபர் ஆத்தும ஆதாயம். இயேசுநாதரே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ராத்திரி பொழுதெல்லாம் நிக்கதேமுக்காக அந்த முதல் 10-11 வசனங்களை குறித்து வச்சுக்கிட்டா, நிக்கதேமு என்கிற ஒரு மனிதனுக்காக ஒரு இரவெல்லாம் செலவு பண்ணுவார். ஏன்னா மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு ஆத்துமா என்பது அவ்வளோ விலையேற பெற்றது. உலகம் முழுசையும் ஒரு தட்டில் வச்சா தராசில், ஒரு ஆத்துமாவை இன்னொரு தட்டில் வச்சா ஆத்துமா தான் விலை மதிக்க முடியாது, உயர்ந்தது. ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. அப்போ ஒரு நிக்கதேமுக்காக ஒரு ராத்திரியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணுக்காக போஜனத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு, போஜனத்தை கூட அவர் பெரிதுபடுத்தாமல், குறிப்பாக 34ஆம் வசனத்தில் சொல்லுவார், 4:34, என்னை அனுப்பினவருடைய கிரியைகளின் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்கள், ஆத்தும ஆதாயம் என்பது பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய பிரதான சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு என்னவா இருக்குது, போஜனமாக இருக்குது. அப்போ என்னுடைய ஆகாரத்தை விட, என் போஜனத்தை விட ஒரு தனி நபரை, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு மேன்மையானது. ஒருவேளை நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், போஜனம் கூட எனக்கு பெருசு இல்லை, எனக்கு ஆத்தும ஆதாயம் தான் பெருசு அப்படின்னு சீசர்கள்ட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த தனி நபர் ஆத்தும ஆதாயம் அது ரொம்ப தேவன் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். தனி ஆத்துமாவை நம்ம சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. ஒருவேளை நான் வயது முதிர்ந்த நபர், என்னால் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நபருக்கு நீங்கள் விதைக்கிற விதை, ஒரு நபரை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்துகிற அந்த அறுவடை இருக்கு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு நபரை ஆதாயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு நபரை வச்சு ஆண்டவர் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப முடியும். ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர் ஆதாயப்படுத்தின, ஆமாம் என்னுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லுவார் தோதரான், ஒரு நபர். அவங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரி பெரிய ஊழியத்தை செஞ்சிடல, ஆனால் அவங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை கர்த்தருக்குள்ளே நடத்தினாங்க. ஆனால் டிஜிஎஸ் தினகரன் ஐயா பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரகாசித்தார். இந்த பரலோகத்தில் அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை ஆதாயப்படுத்தினார் பாருங்க, அவர் கணக்கில் இது எல்லாமே வந்து நிற்கும். நான் என் சாட்சியை கூட பல முறை சொல்லியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன்னான்னு தெரில, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் எத்தனையோ இடங்களில் போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், பல ஆயிரங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். ஆனால் எங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவங்களை இன்றைக்கி வரைக்கும் நான் யாருன்னே எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க. ஒரு 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 ஆஸ்பத்திரியில் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சோகம் கிடச்சிட்டு
அந்த வாரம் எங்கள் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அப்படி எப்படி நாங்கள் குடும்பமாக கத்தருக்குள்ளே வந்துட்டோம், குடும்பமாகவே ஊழியத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி அப்பா பாஸ்டாக இருக்கிறாங்க, நான் பாஸ்டாக இருக்கேன், என் தம்பி பாஸ்டாக இருக்கிறான், என் குடும்பமே இன்றைக்கி ஊழியத்தில் இருக்குது, என் பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். என் மூத்த மகன் அவனும் இன்றைக்கி ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். இப்படி நாங்கள் எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்தை கத்தருக்குள்ளே நடத்தின அந்த ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மா மரண தருவாயில் இருக்கும்போது வந்து சுவிசேஷம் சொன்னாங்க பாருங்கள், அவங்க யாருன்னே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில. ஆனால் பரலோகத்துக்கு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி தான் தனிநபர் அந்த ஊழியத்தை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் விதைக்கிற விதை அது வீண் போகாது, அது மிகுந்த பலன்களை கொடுக்கும். தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அது கண்டிப்பாக பலனை தரும், கண்டிப்பாக பலன். ரெண்டாவது தோத்திரம் தனிநபர் ஆத்துமாதாயம். குடும்ப இல்ல குழுவினராய் செய்கிற ஆத்துமாதாயம். குடும்பத்திற்கு குழுவினருக்கு ஆத்துமாதாயம், குடும்ப ஆத்துமாதாயம், குழு ஆத்துமாதாயம். குரூப், ஒரு குடும்பம் ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கு செய்கிற ஆத்துமாதாயம் பைபிள் அதையும் சொல்லுது. இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியனுடைய வீட்டுக்கு பேதுரு அழைக்கப்படுறாரு, அனுப்பப்படுறாரு. கொர்நேலியை அழைத்து அனுப்புகிறாரு. தேவன் பரிசுத்த ஒரு பேதுருவை அனுப்புகிறாரு. ஒரு குடும்பத்திற்கு அவர் போய் ஒரு ஊழியத்தை செய்கிறாரு. அங்கே பாருங்கள், கொர்நேலியனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுது. கொர்நேலி அங்கே கூட்டி வச்சிருந்த அவருடைய உறவு முறையார், கொர்நேலியுடைய சிநேகிதர்கள், அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பேதுருவின் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பு, ஆத்தும அறுவடை அங்கே உண்டாகுது. தனி நபரை ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று, குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது தோத்திரம். அதனால தான் நம்ம தோத்திரம் அந்த வீட்டு கூட்டங்களெல்லாம் சபைகளில் அதுக்கு தான் நடத்துகிறோம். ஒருவேளை விசுவாசிக வீட்டில் அந்த வீட்டு கூட்டத்தை நடத்தினா கூட பிரதானமான நோக்கம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டு ஜப கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க. சபைக்கு தூரமாக இருக்குன்னு வர்றது சிலர் யோசிப்பாங்க. இல்லாட்ட அங்கே ஜனத்திரள் நிறையா இருக்கும், டக்குன்னு வந்து அங்கே எப்படி உட்கார்றதுன்னு சிலர் வெட்கப்படுவாங்க. அப்போது பக்கத்தில் நம்ம அக்கா வீட்டில் தானே நடக்கு, அண்ணன் வீட்டில் தானே நடக்கு, மாமா வீட்டில் தானே நடக்கு, ஜபந்தானே அப்படின்னு வந்து கலந்துக்கிடுவாங்க. அவர்களுக்கு அங்கே சுவிசேஷத்தை சொல்லலாம், அவர்களுக்கு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குவார், ரட்சிப்பாருங்கிற நோக்கத்தோடு தான் இந்த குடும்ப ஜபங்கள், குடும்ப வீட்டு ஜப கூட்டங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். இருக்கீங்களா? இங்கே எப்படியோ தெரில, நாகர்கோவில் நல்ல ஊர். இப்போ எங்கள் ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஜப கூட்டம் நடத்தினா அந்த வீட்டுக்காரர்களே இருக்க மாட்டாங்க. இப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டால் நாகர்கோவில் நல்ல ஊராக கெட்ட ஊரான்னு சொல்லுவார், தோத்துறான். அந்த வீட்டுக்காரர்களே அந்த வீட்டு ஜப கூட்டத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, பிஸி தான், ஓவர் பிஸி தான். அதை அவங்கள குத்தம் சொல்லக்கூடாது, அவங்கள பிஸியாக வச்சிருக்கிறார்ல ஆண்டவர், அவரை தான் சொல்லணும். ஓவர் பிஸி. அவங்க வீட்டில் நடக்கிற ஜப கூட்டம் அது மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும் சில வீட்டுகளில். அந்த கூட்டத்தில் கூட வந்து கலந்துக்க முடியல. நம்மளே அதில் இன்வால்மெண்ட்டு காட்டலைன்னா அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க அதில் வந்து உட்காருவாங்க? இதில் இன்னும் ஒரு புது கொடுமை இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு தெருவிலேருந்து ஒரு 5-6 குடும்பம் வரும் சபைக்கு. இல்லைன்னா அது ஒரு கிராமமாக இருக்கும், அந்த கிராமத்தில் ஒரு வீட்டு கூட்டம், இல்லைன்னா அந்த தெருவில் ஒரு வீட்டு கூட்டம். அப்புறம் அங்கே இருக்கிற விசுவாசிகளெல்லாம் அந்த வீட்டு கூட்டத்தில் வந்து ஜெபிக்க வருவாங்க. அவங்க வரும்போது ஆளுக்கு ஒரு ஆத்மாவை அப்படி அழைச்சிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த ஜெப கூட்டம் நடத்தினா அங்கே ஒரு அறுவடையை, ஒரு ஆத்மா ஆதாயத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சா, அவள் வீட்டில் வச்சா நான் வரமாட்டேன், அந்த தெருவில் வச்சா நான் வரமாட்டேன்,
இவ வீட்டில் வச்சானா வரமாட்டேன் அப்படின்னு சில மூக்கு வீங்கின விசுவாசிகள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. இது என்னன்னு என்ன செய்ய மாட்டேக்கு, விளங்க மாட்டேக்கு. நாளைக்கு அந்த அக்கா பரலோகத்துக்கு வந்துடுவா. அந்த அக்கா இருக்கிற பரலோகத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ ஆத்தும ஆதாயம் பிரதான நோக்கமாக நமக்கு இருந்துச்சுன்னா, என் வீட்டில் நடந்தான்னா, அக்கா வீட்டில் நடந்தான்னா, அண்ணன் வீட்டில் நடந்தான்னா, ஆமேனா, என் நோக்கம் ஆத்தும ஆதாயம். ஒரு குடும்ப கூடுக, ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடக்குதுன்னா தோத்துறான். ஒரே யுத்தம். வீட்டு ஜெப கூட்டத்துக்கு தோத்துறான். ஆளுகளை அனுப்பிவிட்டு இங்கே படாத பாடுபட வேண்டியதுக்கு பாஸ்டர். அடுத்த வாரம் புது பஞ்சாயத்தாக இருக்குது. அந்த தெருவில் வீட்டு கூட்டம் நடந்துச்சு. இந்த விசுவாசிக்கு அந்த விசுவாசிக்கு சண்டை. அவ வரல, இவ வரல, இவங்க வரல, அவங்க வரலன்னு இப்படி பஞ்சாயத்து பண்ணி எங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. இந்த பாயிண்ட்டை பேசினாலே 1-2 ஆள் முறைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமேனா? நல்ல விஷயம் சொல்கிறேன், மனம் திரும்புங்க. புரியுதுங்களா? கொர்நேலியு அவன் வீட்டில் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரமா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் வீட்டில் அந்த வீட்டு கூட்டம் நடக்கும்போது அவர் அந்த வசனம் எத்தனை வசனம்? 20ஆ? 24ஆவது வசனம் படிங்களேன். பிரவேசித்தார்கள். தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து, பேதுரு எப்போ வருவார், வார்த்தை எப்போ வரும், சுவிசேஷம் எப்போ வரும்? ஏங்க அவன் விசுவாசி இல்லைங்க. யாரு? கொர்நேலியு. அவரு ஒரு சபையில் இருந்த விசுவாசி இல்லை. அவர் ஒரு புரஜாதி மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஒரு பாரம், ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், பேதுரு மூலமாக வருகிற தேவ சத்தத்தை கேட்கணும். தான் வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டா பரவாயில்லையே. ஆனால் அவர் பாருங்களேன், தன்னுடைய உறவின் முறை, சிநேகிதர்கள் எல்லாத்தையும் அழைச்சு, நமக்கு வருகிற தேவ சத்தம் அவர்களையும் போய் சேரட்டுமே, அவர்களும் ரட்சிக்கப்பட்டால், அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது எத்தனை பாக்கியம் என்று ஒரு பிரஜாதி மனுஷனுக்கு இருந்த ஒரு பாரம். தோத்திரம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு வரமாட்டேங்க. என் வீட்டில் நடத்தலையே, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏக்கா உன் வீட்டில் நடத்தினா உன் வீட்டுக்காரர்களே வரமாட்டாக்கா, பக்கத்து வீட்டுக்காராள் எப்படிக்கா வரும்? நீ சொல்லுக்கா. உன் வீட்டில் நடத்தினா அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமாக்கா? உனக்கே தெரியுதுக்கா, நம்ம வீட்டில் நடத்தினா ஒருத்தர் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம சாட்சி அந்த அளவுக்கு கொடி கட்டி என்ன செய்யுது, பறக்குது. இல்லை, இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். இருக்கீங்களா? இப்போ பாஸ்டருக்கு தெரியாத மேட்டர் இல்லை, இதெல்லாம் அவரே பேசலாம். அவர் ஏன் என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேசுகிறாருன்னா, அல்லையா சொல்லுங்க. இப்போ எங்கள் சர்ச்சுக்கு பாஸ்டர் வந்து இந்த மாதிரி பேசினார்னா நல்லாயிருக்கும். அங்கே என்ன பிரச்சனைனா, நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு அங்கே இருக்கிற ஆள் நினைக்கும். இங்கே இவர் பேசுகிறாருன்னா இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு நினைக்கும். அதனால தான் சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி மைக்க பிடிக்கிறோம். இருக்கிறீங்களா? இது சபைக்கு நடக்கிற கூத்து. அதை சொல்ல வர்றேன். என் சபையிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இது வீட்டில் சபை கூட்டம் வச்சா ஒருத்தர் வரமாட்டேன்னா எல்லாரோடையும் சண்டை. அந்த தெருவில் 50 பேரோடையும் வாயாடி சண்டை, வழக்கு. அதனால தான் நம்ம ஜோம் பண்ணி ஆவியானுடைய ஆலோசனையை கேட்டு, சரி அந்த அம்மா தான் அந்த அம்மா வீட்டில் வைப்போம், பாவா பிராணி. அந்த அம்மா வீட்டில் வச்சா கூட ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. ரெண்டாவது
ஒரு 4 பேர் 5 பேர் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் யோசிப்போம். என்ன ஊழியத்தில் எல்லாம் தேவையில்லை, இங்கே என்ன கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா ஒரு வண்டியை கண்டியை நிறுத்துறது கூட அங்கே இடம் இருக்காது, வந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், இடம் இருக்காது. அந்த அக்கா வீட்டில் கொஞ்சம் விசாலமான இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணலாம். அந்த அக்கா 10 பேர் கூட சண்டை போடாத அக்கா, பாவம் 10 பேர் அந்த வீட்டுக்கு வருவாங்க. இப்படிலாம் கொஞ்சம் ஒரு 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 ஆத்தும ஆதாயத்துக்கு ஊழியத்துக்கு இது ஏதுவாக இருக்குங்கிற ஒரு பரந்த மனநிலையில் தான் நாம் அதை செலக்ட் பண்ணி செஞ்சால் அவள் வீட்டில் மட்டும்தான் வைக்காக, என் வீட்டில் வைக்க மாட்டுறாங்க, என் வீட்டில் நடத்த மாட்டுறாங்க, இங்கே வைக்க மாட்டுறாங்க, வர மாட்டுறாங்க. அதனால் நான் போர்க்கொடி பிடிப்பேன், இதற்கு விரோதமாக நான் ஒரு கட்சியை தொடங்குவேன், நான் சபையவே மாத்துறேன், தோத்துறேன், நான் பாஸ்டருக்கே பாம்பு வைக்கிறேன்னா திரும்புறதுக்குள்ளே உன் வீட்டில் வெடிச்சிரும், ஜாக்கிரதை. ஏன்னா இது தேவராஜ்யம். அல்ல சொல்லுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்லை நான் மூத்த விசுவாசி என் வீட்டில் வைக்காம நேற்று வந்த விசுவாசி வீட்டில், அப்படிலாம் யோசிக்காதீங்க. இவன் இன்னும் விசுவாசியே ஆகலை. யாரு? கொர்நேலியு. அவன் இன்னும் ஞானசானமே பெறல, அவர் இன்னும் பரிசுத்தாவியே பெறல. பேதுரு அங்கே போனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே என்ன செய்யுது, நடக்குது. பேதுருவே யோசிக்கிறான் அங்கே போகவா வேணாமான்னு. ஆண்டவர் போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதனால் இதில் மூத்த விசுவாசியா சின்ன விசுவாசியா லேட்டு இப்போ சீனியரா ஜூனியரா இதெல்லாம் பார்க்காதீங்க. நம்முடைய ஒரே நோக்கம் சொல்லுங்க, அந்த வார்த்தை வரமாட்டேங்க, ஆத்துமாதாயம். ஒரு தனி நபருக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அவங்கள எங்கே பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சோத்திரம் பழகிற இடத்துல, தனிநபரை எங்கே வேணாலும் சந்தித்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும், அவங்கள ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். பட் ஒரு குடும்பம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வரும்போது தோத்திரம் அங்கே நாம் ஆத்ம ஆதாயத்தை தான் பெருசாக நினைக்கணுமே ஒழிய, அங்கே நம்ம சுயத்தை முன்னால் வச்சு என் வீட்டில் நடக்கலை, உங்கள் வீட்டில் நடக்கலை, அங்கே இங்கே அப்படிலாம் பேசவே கூடாது. இருக்கீங்களா? ஸோ ஒரு தனிநபரையும் நாம் ஆதாயப்படுத்த முடியும், குழுவாகவும் குடும்பமாகவும். ஆமாம், சிறைச்சாலையில் கைதியா தோத்திர குற்றவாளியா தண்டனைக்குரியவனா போடப்பட்டிருக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். ஆனால் 27 நம்ம படிக்கிறோம், அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தை அந்த சிறைச்சாலைக்குள்ள வச்சே ஆதாயப்படுத்தி குடும்பமாக அந்த இரவே அவர்கள் ஞானஸ்நானம் வரைக்கும் போகிறதுக்கு அவர் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான அவர் ரட்சிக்கிறதுக்கு தடையே இல்லை. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே தன்னுடைய பலவீனத்தையோ தன்னுடைய காரியத்தையோ காரணமாக சொல்லிக்கிட்டு பவுல் இல்லை. கர்த்தரே கண்டுக்கிறல, நம்மளை அடின்னு அடித்து துவைச்சு விட்டாங்க. தோத்திரம் கர்த்தர் எங்கே போனார்? அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்காக நாம் ஊழியம் செய்யணுமா? அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணுமா? நமக்கு விரோதமான இந்த சிறைச்சாலை தலைவனை ரட்சிப்புகளை நடத்தணுமா? அப்படிலாம் பவுல் அங்கே யோசிக்கலை. சமயம் வாய்த்தாலும் இது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற தருணம், எந்த சந்தர்ப்பத்தையும் நான் யூஸ் பண்ணி என்னுடைய கோல் ஆத்தும ஆதாயம்னு மட்டும் இருந்தா என் கையில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா? அதெல்லாம் அவங்க ரட்சிப்பட மாட்டாங்க பாசா, அந்த குடும்பம்லாம் சர்ச்சுக்கு வராது பாசார், அதெல்லாம் வேஸ்ட் பாசார், சும்மா பாசா. ஆமாம், ஒன்று உசுரோடு வச்சிருக்கிறார் பாரு, அவரை தான் சொல்லணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ இப்படி பேசுகிற ஆளுகளை வச்சிருக்கிறார் பாரு, அவரை தான். சும்மா ஒரே ஜட்ஜ்மெண்ட்டு தான். நீ பிரயாசப்பட்டியா? நீ அதுக்காக ஜோம் பண்ணியா? நீ அதுக்காக ஊழியம் செஞ்சியா? நீ அதுக்காக உபவாசம் போட்டியா? நீ ஏதாவது எஃபோர்ட் எடுத்தியா? எஃபோர்ட் எடுத்துட்டு இது சொன்னால் கூட பரவாயில்ல. தரமாட்டான், அவன் வரமாட்டான், ஏன் வரமாட்டான், அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான் அப்படின்னா நீ வரமாட்ட பரலோகத்துக்கு. திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களை சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி சொன்ன ஆள் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஏங்க
உங்களையே ரட்சிச்சிருக்கிறாருங்க. என்ன யோசனை பண்றீங்க? உங்களையே, அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. உங்களையே ரட்சிச்சிருக்கிறாருன்னா உங்க பக்கத்து விட, உங்க எய்த்த விட, உங்க தெருவை ரட்சிப்பாருமா. உட்கார்ந்துருக்கிற டிக்கெட்லாம் சும்மா நினச்சிங்களா? நம்மளெல்லாம் அசைச்சு பிடுங்கி கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா நரேந்திர மோடியவே ரட்சிப்பாருங்க. அல்லையா சொல்லுங்க. என்னென்ன நான் சொல்கிறது? அண்ணமாரை கேளுங்க. இவங்களெல்லாம் அதான் ஆத்துமாதாய கருத்தரங்களை வந்து எவ்வளோ அமைதியாக கண்ணாடியை போட்டு உட்காந்துக்கிற பாருங்க. இவங்களே ரட்சிச்சிருக்கிறாருன்னா, நம்மளே என்னையவே ரட்சிச்சு ஆத்மாதாயத்தை பற்றி பேச வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரியுமில்ல நான் யாருன்னு, அவரவருக்கு தெரியுமில்ல நம்ம யாருன்னு, நம்ம கேரக்டர் என்னன்னு தெரியுமில்ல. நம்ம சொல்கிறீங்க இன்னைக்கு முக்காடை போட்டு பவ்யமாக உட்காந்துருக்குறோம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம யாருன்னு தெரியுமில்ல. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகியே இன்னும் நம்ம பயங்கரமாக இருக்கிறோம் சிலர்லாம். அப்போ நம்மளே அசைச்சிருக்கிறாருன்னா யாரையும் ரட்சிக்க கத்தரால. கொர்நேலியுவா இருந்தாலும் ரட்சிப்பார், சமாரியா பெண்ணாக இருந்தாலும், நிக்கதேமுவா இருந்தாலும், ஆமாம், அப்புறம் என்ன, இப்போ சிறைச்சாலை தலைவனாக இருந்தாலும் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஆத்துமாதாயத்தில் மல்டிடியூட், திரள் கூட்ட ஆத்துமாதாயம், திரள் கூட்ட மல்டிடியூட் ஆஃப் பீப்புள். தோத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா தோத்துறோம். ஆண்டவருக்கு தனிநபரையும் ரட்சிக்கிறது அவருடைய விருப்பம். ஒரு குழுவாக குடும்பமாகவும் ஆத்துமாதாயம் பண்ணுறது அவருடைய விருப்பம். ஒரே சமயத்தில் திரள் கூட்ட மக்களையும் அவர் ஆத்துமாதாயத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றது அவருடைய விருப்பம். அதான் நான் சொல்ல வரேன். தோத்துறோம். ஆண்டவரால் முடியும். தனிநபரையும் ரட்சிக்க அவரால், குழுவாக குடும்பமாக ரட்சிக்கவும் அவரால், கூட்டமாக திரள் கூட்டமாக ரட்சிக்கவும் அவரால் முடியும். நம்ம பைபிளில் அதுக்கு பல சாட்சிகளை பார்க்குறோம். ஒரு பேதுருவை அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 11 கூட எழுந்து நின்று அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது 41ஆம் வசனம், அன்றைய தினம் அவன் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தார்கள்? 41 தோத்துறான் 2:41 சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்க ஞானஸ்நானம் எத்தனை பேர்? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லையா சொல்லுங்க. அப்போ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5000 பேர் தோத்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். திரள் கூட்டம் அன்றைக்கு கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் போடுங்களேன். அப்போஸ்தலர் 9:35 பாருங்களேன். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இங்கே 2 பட்டணம் சொல்லுது. லித்தா ஊருங்கிறது ஒரு ஊர், சாரோன்கிறது ஒரு ஊர். இந்த 2 பட்டணத்திலையும் குடியிருந்தவர்கள். நான் இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன்னா நீங்கள் அதை சொல்லணுங்கிறதுக்காக நிற்கிறேன். எனக்கு என்ன தமிழ் படிக்க தெரியாதா? குடியிருந்தவர்கள், குடியிருந்தவர்கள், திரும்ப குடியிருந்தவர்கள், ஒரு ஆளை விடலை. இங்கே எல்லாரும் அந்த பட்டணத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாரும். அந்த இடத்துல நாகர்கோயில்னு போடுவோமே, அந்த லித்தாங்கிற இடத்துல சொல்லுங்கக்கா, சொல்றதுக்கே யோசிக்கிறிய. கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் அல்லேலூயா அழகை மண்டபத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாரும். அது இந்த ஆவியில் ஒரு வைராக்கியம் வரணும். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை குருட்டுத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் விசுவாசிக்கணும். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி சோத்திரம் வெறித்தனம் வந்துச்சுன்னா சில வசனத்து மேலே விரலை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இந்த வசனத்தில் விரலை வைப்பேன் நான். இந்த வசனத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அப்படின்னு இருக்குல்ல, அவர்கள் கர்த்தரிடத்தில் ஒரு பேதுருவை கண்டு, ஒரு பேதுருவி நிமித்தம், அவர்கள் அவன் செஞ்ச ஊழியத்து நிமித்தம் குடியிருந்தவர்கள் எல்லாரும் இருக்கு. அப்போ என் பட்டணத்தில் குடியிருக்கிறவர்கள், என் கிராமத்தில் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும்
கர்த்தர் பக்கம் என்ன செய்யணும் ஆண்டவரே? திரும்பணும். ஒரு பில்லி கிரகாம் ஊழியம், ஒரு ரெய்னார்ட் போங்கே ஊழியம், ஒரு டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஊழியம், இப்படி எத்தனையோ ஊழியர்களுடைய பேரை சொல்லலாம். சார்லஸ் ஃபின்னி, டிஎல் மூடி, இவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்தா மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் கர்த்தர் பக்கம் என்ன செஞ்சாங்க? திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பினாங்க. ஏன் இன்னைக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர்? நம்முடைய விசுவாச பார்வை குறையக்கூடாது, அந்த எண்ணம் சிந்தனை குறையக்கூடாது. அவர்களுக்கு செய்தவர் எனக்கு செய்ய, அவர்களை பயன்படுத்தினவர் என்ன பயன்படுத்த வல்லவர். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், விசுவாசின்னு ஒன்று ஏதோ முக்கடை போட்டு வந்து கொடுத்த சேரில் உட்காந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு போகணும், அது இல்லைங்க அழைப்பு. தோத்துறான். அல்லேலூயாவா? நான் முன்னால் என் அம்மா மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, வயசான ஆள். இவ்வளோ வயசாகிட்டு இதுக்கு பிறகு என்ன மக்களை நீ பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே முடிஞ்சவரும் அமேன்னு சொல்லிட்டு போகிற மக்களை, அதுதான் என் வேலை. இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் புடவை கட்டு வரேன், நாளைக்கு வேணால் மஞ்சள் கலரில் புடவை கட்டும், எவ்வளோதான் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கலை. நான் சொல்கிறது புரியுதா? என் நம்பிக்கை, என் விசுவாசம், என்னுடைய பார்வை, என் வயது முதிர்ந்த அந்த தாய் கூட தோத்துறோம் இந்த கடைசி நாட்களில் பல ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப முடியும். கர்த்தர் கை ஒன்றும் குறுகி உங்கள் வயசு எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு தடையெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பார்வை தான், உங்கள் விசுவாசம்தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா கேட்க முடியும்னா உங்களை பயன்படுத்த முடியும். நான் ஒரு பொம்பளை ஆள், கிச்சன் தான் எனக்கு வேலை, சோறு சமைக்கிறது தான் எனக்கு வேலை, அப்படிலாம் நினைக்காதீங்க. அது உங்களுடைய ஸ்டான்லி கவனமாக பேசுகிறா அல்லே சொல்ல, அது நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, அது தப்பு. அவருக்கு ஆண் என்றும் இல்லை, அவருக்கு யூதன் என்றும் இல்லை. எந்த நிலையிலும் உங்களை பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். நீ ஒவ்வொருத்தரும் பல ஆயிரங்களை ஆதாயம் பண்ணுங்க. ஆமேனா? உங்களை இந்த சபைக்குள்ளே வச்சிருந்து இந்த சபை அந்த அறுவடையை பார்க்க வைக்கிறது தேவ சித்தமாக இருந்தா தோத்திரம், தேவன் அதை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இல்லை உங்களை இங்கிருந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் பல ஆயிரங்களை உங்களை கொண்டு ரட்சிக்க தேவ சித்தமாக இருந்தாலும் நாங்கள் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ ராஜ்யம் வளரணும், தேவ ராஜ்யம் பெருகணும், சபை பெருகணும், ஆத்தும ஆதாயம் பெருகணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆத்தும ஆதாய கருத்தரங்க வச்சா சபையில் ஆத்துமாக்கள் வளர்ந்துருவாங்க வச்சுருவாங்க அப்படின்னு. தோத்துறான். இதில் பெரிய ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சும் தான் துணிஞ்சு அவர் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துகிறார். அல்லே சொல்லுங்க. அப்பா புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஆமேனா? 2 ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிட்டா சோத்துறான். அந்த டிக்கெட்டு சர்ச்சில் இருக்க மாட்டேங்குது, தோத்துறான். அதுக்கெல்லாம் போயிடுது, தோத்துறான். ஆண்டவர் ஒரு ஆளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா, ஒரு பிசாசை துரத்திட்டோம்னா தோத்துறான். அந்த ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசு போயிடுது, இந்த ஆளுக்குள்ளே வேற பிசாசு வந்துடுது. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆத்தும ஆதாய கருத்தரங்கு நடத்த முடிய மாட்டேங்குது, கர்த்தரவங்களை பயன்படுத்துவார்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அதுக்காக சொல்லாமல் இருக்கிறது சத்தியம் இல்லை. எல்லா விளைவுகளும் வரும்னு தெரிஞ்சு தான் அவர் இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி மீட்டிங்கை போடுவோன்றாரு. எப்படி இருந்தாலும் என் சபை மக்கள் எழும்பணும், பயன்படணும், அவங்க அறுவடைக்கு காரணமான கருவிகளா மாறணும். அல்லேலூயாவா? நீங்கள் எல்லாரும் பிரகாசிக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், இந்த திருச்சபையின் விருப்பம், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய விருப்பம். அதனால தான் இப்படி ஒரு முகாமை இந்த நாளாக கர்த்தர் ஒழுங்கு செஞ்சிருக்கிறார். அப்போது திரள் கூட்டம் இனி வருகிற காலங்களில் ரட்சிக்கப்பட போகுது. திரள் கூட்ட அறுவடையை நம்ம பார்க்க போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் சோல் வின்னிங்ஸ் இனி நடக்க போகுது. அந்த காலங்கள் வந்துட்டு. ஏன்னா சின்னவன் சிறியவன், அந்த பலத்த கூட்டம், அந்த 1000 அப்படிங்கிறது மல்டிடியூடு, பெருங்கூட்ட அறுவடை. பவுல் போன இடங்களெல்லாம் அது நடந்துச்சு, பேதுரு பிரசங்கித்த இடங்களிலெல்லாம் அது நடந்துச்சு, இயேசு போன இடங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட அறுவடையையும் பார்த்தார். ஆமேனா? தனிப்பட்ட நபர்களையும்
ஆதாயப்படுத்தினார். ஒரு சகைவு ஆதாயப்படுத்தினார், ஒரு நிக்கதேமு ஆதாயப்படுத்தினார், ஒரு சமாரிய பெண்ணை ஆதாயப்படுத்தினார். குடும்பமாகவும் அவர் ஆதாயப்படுத்த, லாசரு குடும்பத்தை கர்த்தர் ஆதாயப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. குடும்பமாகவும் அவர் ஊழியம் செஞ்சார். குடும்பங்களையும் போய் அவர் விசிட் பண்ணார். மல்டிடியூட் ஆஃப் பீப்புளையும் அவர் ஆதாயப்படுத்தினார். அப்போது இந்த ஆத்தும ஆதாயம் என்பது இந்த 3 கோணங்கள்ல இருக்கிறது. தனிநபர் ஆத்தும ஆதாயம், குழு மற்றும் குடும்ப ஆத்தும ஆதாயம், திரள் கூட்ட ஆத்தும ஆதாயம். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த ஆத்தும ஆதாயம் செய்வது எப்படி அப்படின்னு சில விஷயங்களை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் நம்ம ஏற்கனவே அறிந்த விஷயங்கள் தான், ஸ்தோத்திரம். இருந்தாலும் உங்கள் நினைவுக்கு திரும்பவும் கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆத்தும பாரத்தால் நிரம்புங்கள். சொல்லுங்க முதல்ல அந்த பாயிண்ட. ஆத்தும பாரத்தால் நிரம்புங்கள். அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். அறிவிக்க எழும்புங்கள். அதை நான் சொல்லுங்கன்னு சொன்னப்பறம் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அறிவிக்க சொல்லுங்க. அறிவிக்க எழும்புங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். சொல்லுங்க. ஆவியானவரால் நடத்தப்படும். அற்புதங்களை நடப்பியுங்கள். சொல்லுங்க. இது எத்தனாவது பாயிண்ட்டுங்க? 5. அற்புதங்களை நடப்பி. அழைத்து கொண்டு வாருங்கள். சொல்லுங்க. அழைத்து கொண்டு வாருங்கள். அக்கறையுடன் பின்தொடருங்கள். சொல்லுங்க. இதுவரைக்கும் எத்தனை? 7 பாயிண்ட் ஆயிடுச்சா? சோத்திரம். சரி வச்சுக்கோங்க, வந்தால் அப்புறம் சொல்கிறேன். அல்ல இல்லையா சொல்லுங்க. இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன், பயந்துட வேணாம். சோத்திரம். முதல் காரியம் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆத்தும பாரத்தால். ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆத்துமாவில் உங்களுக்கு ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம் இல்லாமல் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் முடியாது. அது வெற்றியாகவும் ஜெயமாகவும் இராது. ஆமேனா? பசி இல்லாமல் சோறு திங்கிறதுக்கும் பசியோட சோறு திங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விருப்பத்தோட கல்யாணம் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லையா சொல்லுங்க. அப்போ அவ்வளோதான். அப்போது ஆத்தும பாரம். ஆண்டவர் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36 போடுங்க. தோத்துறான். 9:36 தோத்துறான். போடுற ஆளே இல்லையா? அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல். சமாரியா பெண் விஷயத்தில் சீசர்கள் அங்கே நிற்க முடியல. வெறுனடா ஆளு கிடச்சா பேசிக்கிட்டே இருக்காரு, பசிக்குது ரோய் அப்படின்னு அவங்க சோறு வாங்கிறதுக்கு இணைஞ்சிட்டான், கிளம்பிட்டான். இப்போ பொட்டலத்தோட ரிட்டனு பார்த்தா இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இவருக்கு என்ன பசிக்காதா அப்படின்ட்டு. சரி, பேசிக்கிட்டு இருக்கிறவரை பேச விடாமல் இடையில வேற, ஆண்டவரே பொட்டலம், ஆண்டவரே பொட்டலம், ஆண்டவரே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம், என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஏய், என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்கிறதாண்டா எனக்கு என்னவா இருக்கு? சும்மா சோறுன்னு சோத்து சாமி போடா அந்த பக்கம். அப்போது சாப்பாட்டு மேலே கூட கவனம் இல்லாமல் ஆத்துமா மேலே அவருக்கு கவனம் இருக்குதுன்னா அது அவருக்குள்ளே இருந்த பாரம். நான் தான் அப்போ சொன்னேன்ல, உங்கள் தெரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்கிற பாரம் இருந்தால் நீங்கள் பாஸ்டரோட சண்டைக்கு நிற்க மாட்டீங்க. அங்கே ஜெபம் நடத்துகிறவங்களோட
சண்டைக்கு நிற்க மாட்டீங்க. அந்த வீட்டில் நடக்குது, இந்த வீட்டில் நடக்குது, என் வீட்டில் வரமாட்டுறாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆத்துமா ரட்சிக்கப்படணுங்கிற அந்த ஒன்று உங்கள் தாகமாக இருந்துச்சுன்னா, பாரமாக இருந்துச்சுன்னா, வேற எதுவுமே உங்கள் மைண்டுக்கு என்ன செய்யாது, வராது. ஆமேனா? முதல்ல அந்த பாரம் உங்களுக்கு வேணும். பாபிலோனிலிருந்து விடுதலையாகி எருசலேமுக்கு ஒரு குறிப்பு ஏற்கனவே வந்துட்டு எருசலேமில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அலங்கத்தை பார்க்குறாங்க. அது இடிஞ்சு தகர்ந்து மோசமாக கிடக்கு, அலங்கோலமாக கிடக்கு. ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்கும் வரல. இங்கிருந்து போன ஒருத்தன் அர்த்தசாஸ்திர அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா கிட்ட இங்கே இருக்கிற சம்பவத்தை சொல்கிறான். இன்னைக்கா இருந்தால் கூட 2 ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் நெஞ்சிருப்பான், செல்ஃபோனில் காட்டியிருப்பான். இங்கே பாருங்கள், அது இந்த ஆங்கிள் எடுத்தது, இது இந்த ஆங்கிள் எடுத்தது அப்படின்னு காமிச்சிருப்பான். வாயால சொல்கிறான். சொல்கிறத கேட்டவன் யாரு? நல்ல கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு, நல்ல வருமானம் அவனுக்கு. அவன் அங்கே சோத்துக்கெல்லாம் இல்லை, அழகான சம்பளம், நல்ல ஜாப்பு, நல்ல வருமானம் நெகேமியாவுக்கு. இதை கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான், அழுகிறான், புலம்புறான், தூக்கமாக இருக்கான். பார்க்குறவெல்லாம் நினச்சிருப்பான் பைத்தியக்காரனாக இருப்பானோ. நம்ம ஒரு ஆளுக்கும் ஒரு ஃபீலிங்கும் வரல. இவன் உடனே அழுகிறான், வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான், புலம்புறான், உபவாசம் போடுறான். ஆத்தும பாரம் உள்ளவன் மற்றவனுக்கெல்லாம் பைத்தியக்காரன் தான். ஆனால் மற்றவன் எல்லாருமே ஆத்தும பாரம் உள்ளவனுக்கு பைத்தியக்காரன். என்ன பேச்ச காணோம்? இருக்கீங்களா? நெகேமியா ஒருத்தனுக்கு தான் அந்த பாரம். என்ன நடந்துச்சு? 52 நாளைக்குள்ள அந்த அலங்கம் கட்டி முடிஞ்சிட்டு, பாரம் மட்டும் வந்துட்டு நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மேட்ரு கூட ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். உங்கள் கிராமத்தை பற்றி, உங்கள் தெருவை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்குள்ள பாரம் மட்டும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிராமம் சர்ச்சுக்கு வர்றது சத்தியம், உங்கள் தெருவு சர்ச்சுக்குள்ளே வர்றது நிச்சயம். முதல்ல உங்களுக்குள்ள என்ன வரணும்? பாரம். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன்னு வந்துக்கிட்டு இருந்தா கிராமம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பாரம் சும்மா ஏதோ எனக்குள்ள பாரம் பாரம் அப்படின்னு ஏதோ தோத்திரம் இருக்கிற மாதிரி என்னது பேச்சு, அந்த குரல் வளத்தை மாற்றி பேசுறது இல்லை. பாரம் சில ஆள் ஜெபிக்கும் போது அழுகிற மாதிரி ஜெபிக்கும், ஆனால் அழுக வராது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அழுகிற மாதிரி ஜெபிக்கும், ஆனால் ஒத்த சொட்டு கண்ணீர் என்ன செய்யாது, நேராக சினிமா துறைக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி இந்த பாரங்கிறது ஏதோ பாவனையில் இல்லை, பாரங்கிறது நம்மளை பாதிக்கணும். நெகேமியாவை அந்த பாரம் என்ன செஞ்சிச்சுங்க? பாதிச்சிச்சு. தான் வேலையவே தூக்கி எறிறான், வருமானத்தை தூக்கி எறிறான், பதவியை தூக்கி எறிறான். அந்த தூக்கி எறிறாங்கிறத சொல்றதுக்கே நமக்கு வாய் வர மாட்டேங்குது. ரொம்ப யோசிக்கிறோம். அல்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப பாரமாக இருப்பீங்க போல. தோத்துறான் நெகேமியா. அவனுக்குள்ள அந்த பாரம் வந்த உடனே அவன் சுயம், வருமானம், பதவி, பணம் எல்லாத்தையும் தூக்கிடுறான். அதான் அவனுக்குள்ள உண்டான பாதிப்பு. பாரம் நம்மளை என்ன செய்யணும்? அது என்ன ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போட வைக்கும், அழ வைக்கும், கதற வைக்கும், எதையாகிலும் ஒன்றை செய்யணும்னு தோணும். இழக்கிறதுக்கு தோத்துறோம். ஒரு ஆத்துமா, ஒரு குடும்பம் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று இழக்கணுமா? எஸ், ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்ல வைக்கும். இருக்கீங்களா? எனக்கு ஒரு காரை கொடுத்துருக்கிறாரா, நானும் என் மனைவியுமா பின்னாடி சீட்டு ஃப்ரீயாக இருக்கா, தோத்துறோம். அதில் ஒரு 3 டிக்கெட்டை எப்படியாவது உட்கார வைக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஐயோ ஏன் கார் இல்லையா, அவளை ஏற்றுறதா, அந்த அம்மாவை ஏற்றுறதா, இந்த பொம்பளை ஏற்றுறதா, இந்த ஐயோ அப்படின்னா அதுக்கு பேர் பாரமா?
பாரம் எதையாயிலும் உன்னை செய்ய வைக்கும், உன்னை இழக்க வைக்கும், உன்னை கொடுக்க வைக்கும். உன் குடும்பம், உன் வருமானம் எல்லாம் போயிருமாப்பா. நீ வாட்டுக்கு இங்கிருந்து கிளம்பி எங்கேயோ போகணும்ன்ற எருசலேமுக்கு. நீங்க நல்ல நிலையில தானே இருக்கிற. நோ, இந்த பாரம் வர்ற வரைக்கும் நான் ஒரு மாதிரி, பாரம் வந்துட்டா வேற மாதிரி. அல்லையா சொல்ல, பாரம் வந்துட்டா வேற மாதிரி. அப்புறம் மனைவி பிள்ளைங்க சுயம் பணம் தேவை. ஆமேனா? அவனை பார்த்தா மற்றவங்களுக்கு பைத்தியக்கார மாதிரியே தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய சொல்லலாம், பட் ஒரு இதுக்காக சொல்கிறேன். சுவிட்சர்லாந்து போயிட்டு போன மாதம் போயிருந்தேன் நான். யார்? கிராமத்தில் பிறந்த ஆள். யார்? ஓட்ட டவுசரை போட்டு தோத்துறான். கிராமத்தில் நான் தான் தோத்துறான். ஓட்ட டவுசரை போட்டு ஆனால் ஒட்டி போட்டிருப்பேன், தோத்துறான். இப்போ தானே நல்ல டவுசரை கூட ஓட்டையாக்கி போட்டுக்கிறாங்க, தோத்துறான். அதுதான் காஸ்ட்லின்னு வேற சொல்கிறான். நாங்கள்லாம் ஓட்ட டவுசர் போட்டிருப்போம், ஆனால் பஞ்சர் ஒட்டி போட்டிருப்போம். தன்மான தமிழர்கள். அல்லையில அப்படி சின்ன வயசில் ஓட்ட டவுசர் போட்டு ஏரோப்ளைனை விரட்டிக்கிட்டே ஓடின ஆளு நான். கிராமத்தில் எங்கள் ஊருக்கு மேலே ஏரோப்ளைன் பறக்கும்ல, நம்ம ஊருக்கு மேலே பறக்குதுரோய் அப்படின்னு விரட்டிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். அந்த ஓட்ட டவுசர் போட்ட என்ன கோட்டு சூட்டு போட வச்சு யூரோப்பியன் கண்ட்ரி சுவிட்சர்லாந்தில் போன மாதம் பிரசங்கம். என் பிரசங்கத்தை கேட்க 6 தேசத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. நம்ம உசுரா ஓட்ட டவுசருக்கு அல்ல சொல்லுங்க. அப்புறம் அங்கே எல்லாம் கூட்டங்கட்டெல்லாம் முடிஞ்சோடனே ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. தோத்துரு வெளிநாட்டு காணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். உள்நாட்டு காணிக்கையை விட வெளிநாட்டு காணிக்கை அதிகமாக இருக்கும். எல்லா நாட்டிலையும் அப்படி இருக்காது. தோத்துறேன், அதையும் சொல்லிடுறேன். தோத்துறேன். அப்போ எனக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ கொடுத்த உடனே அது எதுக்குன்னு கேட்பேன். எவ்வளோ கொடுத்தாலும் அது எதுக்குன்னு கேட்பேன். எனக்கு தானே அப்படின்னு கேட்க மாட்டேன், எதுக்குன்னு கேட்பேன். உனக்குன்னு சொன்னால் எடுப்பேன். இல்லை வேறு எதுக்காவது அவர் ஐடியா வச்சிருந்தாருன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பேன். சொல்லிட்டாரா, சோலி முடிஞ்சு. இப்போ இங்கே சர்ச்சில் நிறைய தேவைகள் போயிட்டுருக்கு. அங்கே பில்டிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. விஷன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் போயிட்டுருக்கு. நிறைய எனக்கு லட்சக்கணக்கில் பணங்கள் தேவை. நான் என்றைக்குமே என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய தேவைகளை நான் எங்கேயுமே சொன்னதில்லை, சொல்ல மாட்டேன். எனக்கு என் கர்த்தர், அவ்வளோதான். ஊழியம் அவருக்குள்ளது. தரிசனம் கொடுக்குறாருல, அப்போ அதுக்கான காசையும் அவர் தானே கொடுக்கணும். நான் வேற மாதிரி அல்லையா சொல்லுங்க. இவர் தரிசனம் கொடுப்பாராம், இந்த தரிசனத்துக்கு நான் இன்னொரு தண்டை போய் கடன் வாங்கணுமா? அந்த சோலியே ஆகாது. தோத்துறான். இவர் ஊழியம் கொடுப்பாராம், இவர் திட்டம் கொடுப்பாராம், அதை நிறைவேற்றுறதுக்கு நான் யார்ட்டியா உதவி செய்வாங்களான்னு நிற்கணுமா? நம்மக்கிட்ட அந்த வேலையே பலிக்காது. ஆமேனா? என் எஜமான் அவர், என் ஓனர் அவர், எனக்கு கட்டளை கொடுக்குறவர் அவர், திட்டம் தர்றவர் அவர். நான் செய்கிறது எல்லாமே அவருக்காக. நான் செய்கிறதுல லாபம் அவருக்காக, அதில் எல்லாமே அவருக்காகங்கும்போது அவர் தான் அதையும் கொடுக்கணும். கொடுக்கலனாலும் கேட்டு குடஞ்சி வாங்கிடுவேன். நான் சொல்கிறது புரியுதா? இது நிறையா ஊழியக்காரர்களுக்கு நான் பிரசவம் பண்ணுறது பிடிக்காது. இல்லை சொல்லுங்க. இதெல்லாம் பிழைக்க தெரியாதவங்க செய்கிறது. இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்துறது. ஊழியம் கொடுத்தவரை கூட நீ ஊழியம் செய்கிறது அவருக்காக, நீ சபை கட்டுறது அவருக்காக, நீ ஆத்துமாதாயம் பண்ணுறது அவருக்காக, எல்லா லாபமும் அவருக்காக. அவர் மட்டும் அமைதியாக இருப்பார். இன்னொருத்தண்ட கடன் வாங்கி செய்ய சொல்லுவாரா? இன்னொருத்தண்ட போய் கை நீட்டி வாங்கி செய்ய சொல்லுவாரா? கொடுத்தவரை கொடை. அப்படி அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அவர் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த திட்டத்தை அவர் கொடுக்கலன்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி ஆள். அப்போது நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட ஃப்ளைட்டில் வரும்போது, சரி இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களே, என்னத்துக்கு, என்ன செய்யணும், ஏது செய்யணும்? அமைதியாகவே இருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே பதில் சொல்கிறாரு, அந்த பணத்தில் ஒத்த பைசா கூட உனக்கே கிடையாது. எந்த பணத்தில்?
சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த காணிக்கையில் 1 பைசா உனக்கு கிடையாதுன்றாரு. 1 பைசாவுமா? ஆமாம். அப்புறம் அதை எடுத்து அந்த ஊழியத்துக்கு கொடுத்துரு. இன்னொரு ஊழியத்தை சொல்கிறார், அந்த ஊழியத்துக்கு தூக்கி கொடுத்துருன்ட்டார். இருக்கீங்களா? இங்கிருந்து போனது நான், பிரசங்கம் பண்ணது நான், விசா எடுத்தது நான், டிக்கெட்லாம் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த விசா செலவெல்லாம் நான் தான் இங்கேருந்து போய் பார்த்தேன், போனது வந்தது அலைஞ்சது செஞ்சது செலவு பண்ணது நான், விசா ஃபீஸு கட்டினது நான், போய் உசுறு போக கத்தி பிரசங்கம் பண்ணது நான். ஒத்த பைசா உனக்கு கிடையாது, தூக்கி அங்கே கொடுத்துருன்றாரு. அப்படி சொல்லுவாரோ? சிலருக்கு சொல்லவே மாட்டாரு. என் மனைவிட்ட போய் சொன்னேன், அப்படியா கொடுத்துருங்க, பேச்சுக்கே இடம் இல்லை, தோத்துறான். அதான் என் மனைவி. அல்லையா சொல்லுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்? அவர் எங்கே கொடுக்க சொல்கிறாரோ அங்கே பெரிய தேவையோடு இருக்கிறாங்க, அங்கே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, அவங்க பல கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தேவனுடைய ராஜ்யத்தின் பணி, தேவனுடைய ஊழியத்தின் பணி. அப்போ அதை செய்ய சொல்கிறாருங்க போது அந்த பாரம் நமக்குள்ளே வரும்போது, அந்த பாரம் தான் நமக்கு பெருசாக தெரியுது ஒழிய பணம் நமக்கு பெருசாக தெரியல. ஈஸியாக என்னால் அதை தூக்கி கொடுக்க முடியுது. இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லுவேன். காரை ஓட்டிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு என்னைக்கு சொல்கிறாருன்னு தெரியாது, தோத்துறான். அந்த காரை தூக்கி கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அந்த நாளும் காரை ஓட்டி இறங்குறேன் நான் தான். அதுக்கப்புறம் அந்த காரில் நான் ட்ராவல் பண்ணுறதில்ல. இப்படி எத்தனையோ கார். அல்லையா சொல்லுங்க. அப்போ சிலதை காராக கொடுத்துருப்பாரு, சிலதை விற்று கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான், தோத்துறான். எனக்கு தெரியும் அடுத்த கார் வரும்னு. ஏங்க இன்னொரு ஊழியத்தில் அக்கறை வச்சு என்கிட்ட இருந்து உன்னை புடியும் கொடுக்க அவரால் முடியும்னா, கொடுக்குற என் மேலே எனக்கு அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். என் பேச்சை கேட்குறானே என் புள்ள, நான் சொல்கிறத செய்கிறானே என் புள்ள அப்படின்னு என் மேலே எவ்வளவு அக்கறை வச்சிருப்பாரு. அந்த ஊழியக்காரன் மேலே வச்சிருக்கிற அக்கறையை விட அவர் பேச்சை கேட்குற என் மேலே அவர் ஓவர் அக்கறை வச்சிருப்பாரு. ஆவிக்குரிய லைஃப்பில் நீங்கள் உள்ள போக 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 ரெக்க கட்டி பறப்பீங்க. நான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத அடிக்கடி சொல்வேன். எந்திரிக்கணும், நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பறக்கணும். அல்லையா சொல்லுங்க. பறக்கிற அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்டுன்னா ஐயோ தோத்துறோம். உங்களை இழுத்து அமுக்க பிடிக்க ஒருத்தராலையும் முடியாது. அவரு நான் அவர் குறுக்க எதுக்கும் இடம் இல்லை. அப்படி வாழ்ந்து பழகணும். அங்கே வேற எந்த மனுஷனுக்கு பொண்டாட்டிக்கே இடம் இல்லைன்றேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ அப்படி ஓரோரு ஆத்துமா வாழ பழகிட்டோம், இந்தியாவை எப்போவோ தூக்கியிருப்போம். ஆத்துமா பாரம் அது எனக்குள்ள வரணும். அந்த பாரம் இல்லாம என்னால் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியாது. அவர் பார்க்குறாரு, அந்த ஜனங்களை பார்த்த உடனே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, இவங்க அழிஞ்சிருவாங்களே, இவங்க கெட்டு போயிடுவாங்களே, ஐயோ இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, சாத்தானுடைய பிடியில் கிடக்கிறாங்களே, இவர்கள் எப்படி ஆகிலும் கர்த்தருக்குள்ள வரணுமே, ஆண்டருக்குள்ள வரணுமேங்கிற அந்த பாரம் முதல்ல உங்களை நிரப்பட்டும். ஆமென். ஏற்கனவே காலையில் சொன்னார், அதுதான் ஆண்டவருடைய பிரதான சித்தம், அதுதான் அழைப்பின் பிரதான அவசியம், அதுதான் அபிஷேகத்தின் பிரதான நோக்கம். எல்லாம் மைண்டில் வச்சிருக்கணும். அப்போ எனக்குள்ள முதல்ல வேண்டியது ஆத்தும பாரம். ரெண்டாவது தோத்திரம். அந்த பாரம் எனக்குள்ள வந்துட்டாலே நெகேமியா 1:4 என்ன செய்யறாரு? தோத்திரம் உட்காந்து செபிக்கிறாரு. ஆத்தும ஆதாயத்துக்கு இது ரொம்ப முக்கியம். உட்காந்து ஜெபம் பண்ணணும். நீங்க எந்த ஆத்துமாவுக்காக பாரப்படுறீங்களோ, எந்த தெருவுக்காக, எந்த குடும்பத்துக்காக பாரப்படுறீங்களோ, அவர்களுக்காக அமர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். லிஸ்ட் போடுங்க. நீங்க எந்த ஆத்துமாவை சந்திக்க விரும்புறீங்க, லிஸ்ட் போடுங்க. உங்க தெருவில் இருக்கிறவங்க பேரெல்லாம் உங்க லிஸ்ட்ல இருக்கணும்.
அந்த குடும்பங்கள் பேரெல்லாம் அவங்க லிஸ்ட்டில் இருக்கணும், ஜப குறிப்பில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர்களை சொல்லி 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 அந்த குடும்பங்களை சொல்லி 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 ஜபிக்கணும். பரலோகத்துக்கு அவங்கள தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்க பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க குடும்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பரலோகத்துக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமேனா? அப்பா எருசலேமில் இப்படி இருக்காங்கப்பா, என் மக்கள் இப்படி இருக்கிறாங்கப்பா, யூதர்கள் அங்கே பெரிய சிரமத்தை அனுபவிக்கிறாங்கப்பா, அலங்கமெல்லாம் இடிஞ்சு கிடக்குதுப்பா, நான் இங்கே சுகமாக இருக்கிறேனப்பா, நான் இங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறேனப்பா, சாப்பாட்டுக்கு நல்லா எனக்கு இருக்கேப்பா, ஆனால் எங்கள் மக்கள் அங்கே கொடிய தீங்க அனுபவிக்கிறாங்கப்பா, அலங்கம் அப்படி தகரப்பட்டு கிடக்குப்பா அப்படின்னு கர்த்தர்கிட்ட மன்றாடுறான், புலம்புறான், செபிக்கிறான், அதறான். ஆண்டவர் நான் புறப்பட்டு போகிறேன், இன்னைக்கு அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட பேச போகிறேன், நீங்கள் அந்த மனுஷன் உள்ளத்தில் பேசணும் ஆண்டவரே, அந்த மனுஷன் இருதயத்தில் நீங்கள் பேசணும் ஆண்டவரே, அவன் சொன்னால் நான் இங்கிருந்து போக முடியும், அவன் கண்களில் தய கிடைக்க பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை தேவ சமூகத்தில் வைத்து மன்றாடும் போது பரலோகம் அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறது. ஆத்தும ஆதாயத்தில் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமேனா? குடும்பமாக ஜெபிக்கிறது, தனியாக ஜெபிக்கிறது, தோத்திரம், சபையாக ஜெபிக்கிறது. நாங்கள்லாம் அன்றைக்கி சர்ச்சில் இருக்கும்போது தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஆறான முடிஞ்ச உடனே தோத்திரம், உடனே இந்த வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாது. முடிஞ்ச உடனே தோத்திரம் சாப்பாடு இருந்துச்சா எல்லோரும் நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்திருப்போம். இப்போ தானே எல்லாம் சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போடுற சபைகள்லாம் இருக்குது. தூரத்துலேருந்து வர்ற மக்கள் சிரமப்பட்டு போகக்கூடாதுன்னு சாப்பாடெல்லாம் கொடுக்குற அளவுக்கு சபைகள் வளர்ந்துருக்கு. அன்னைக்கெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. நாங்களே சாப்பாடு தூக்குவாளியில் கட்டி போயிடுவோம். தோத்திரம் நான்லாம் தூக்குவாளியில் சோறு எடுத்துகிட்டு போனாள் சர்ச்சுக்கு. மத்தியானம் சோறு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போனால் டைம் ஆயிரும், ஆனாலும் தூக்குவாளியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். போய் எல்லாம் சர்ச்சு முடிஞ்சோடனே எல்லாம் கூட்டம் 5 ஒரு தனித்தனியாக கூட்டமாக உட்காந்து ரவுண்டாக உட்காந்து ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக உட்காந்து சாப்பிடுவோம். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசினார், உங்களுக்கு என்ன பேசினார், எனக்கு என்ன பேசினார், யாருக்கு அதில் இன்றைக்கி பிரயோஜனம் அப்படின்னு அந்த பிரசங்கத்தை பற்றியே டீல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தோத்துறான். ஆமாம், இந்த ட்ராக்ஸ் இருக்கும் பாருங்கள், ட்ராக்ஸ் எடுத்து ரப்பர் ஸ்டாம்பு குத்துவோம், சர்ச்சு சீலை குத்துவோம். இந்த தலைமுறைக்கு நிறைய பேருக்கு ட்ராக்ஸ்னாலே என்னன்னு தெரில. தோத்துறான் கைப்பிரதியே பார்த்ததில்லை நிறைய பேர். அப்போல்லாம் கைப்பிரதி இருக்கும், அதை எடுத்து குத்துவோம், ட்ராக்ஸுக்கு சீல் குத்துவோம். முடிஞ்ச உடனே தோத்துறோம், அப்படியே முழங்கால் போடுவோம். முழங்கால் போட்டு ஜெபம். எந்த ஊருக்கு நாங்கள் போகிறோமோ அதில் முதல்ல லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். இந்த ஊரை முடிச்சிட்டோம், இந்த ஊரை முடிச்சிட்டோம், இந்த ஊரை முடிச்சிட்டோம், இன்றைக்கி இந்த ஊருக்கு போகணும், இந்த தெருவுக்கு போகணும், அந்த ஊரில் எத்தனை தெருவு இருக்குது எல்லாத்தையும் முன்ன கூட்டியெல்லாம் கணக்கு பண்ணி வச்சுருவோம். அதை சொல்லி சொல்லி அந்த தெரு பேர், அந்த ஊர் பேர், அங்கே செயல்படுகிற அந்தகார ஆவி, எல்லப்போகிற ஆவி, மந்தர ஆவி, பில்லு சூனிய ஆவி, ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற ஆவி, அவங்க சிந்தனையை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற ஆவி, சுவிசேஷத்தை எதிர்க்கிற ஆவி, நாங்கள் போய் நின்னோம்னா எங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணுற ஆவி, எல்லாத்தையும் இங்கேவே இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம், கட்டுறோம், ஒன்று உதைக்கிறோம், மிதிக்கிறோம், அத்தனையும் இங்கே ஜெபம் பண்ணிடுவோம். தோத்துறோம். ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக ஒரு யுத்த ஜெபத்தை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சைக்கிள் எடுப்போம். இருக்கிறீங்களா? போனால் தோத்துறோம். தெருவில் போய் பாட்டு பாடுறது என்ன, சாட்சி சொல்கிறது என்ன, சுவிசேஷம் சொல்கிறது என்ன, ஆல்டர் கால் கொடுக்கறது என்ன, அங்கே பிசாசு ஆடுறது என்ன, அங்கே 2 பேருக்கு ஜெபிக்கிறது, அங்கே பிசாசு ஓடும், அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அட்ரஸை கலெக்ட் பண்ணிடுவோம். அடுத்த வாரம் அங்கே ஆத்துமா சர்ச்சுக்கு வந்துடும். நாங்கள் சபை எப்படிலாம் பார்த்து வளர்ந்தோமா, அதெல்லாம் இப்போ காணும். நீ தேடியும் காணாதிருப்பாங்கிற மாதிரி சபை மாறி போச்சு. பின்னங்கால் பெடதில் அடிக்க ஆராதனை முடிகிறதுக்குள்ளே அதாவது என்னஞ்சிருது, ஓடிடுது. எல்லாம் ஓவர் பிஸியாக இருக்குது. பிரசங்கமே பார்த்து பண்ணணும். தோத்துறோம். வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம்னா பாதி பிரசங்கத்துலேயும் ஆளுக எஞ்சி போயிடுது. இப்போ அப்படி தான் சபைகள்லாம் இருக்குது. ஒன்று யாரும் நீண்டமாக பேச சொன்னா தோத்துறான். மீனெல்லாம் விற்றுரும். தோத்துறான். ஆமாம், நல்ல மீனெல்லாம் போயிடும். நான் இப்போ போனால் தான் மீனை வாங்க முடியும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை தோத்துறான். மீனா அக்கா மீனை வாங்க கிளம்பிடுறா. மக்களுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆறானை நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்படியே சுருக்கி டயத்தெல்லாம் சுருக்கி நேரத்தை கூட சுருக்கணும். ஆவியானவரே போதும், அமைதியாக இருங்க. தோத்துறோம். நிரப்புனது போதும், ஓவராக நிரப்பாதீங்க. தோத்துறோம். அப்படி நின்றுக்கங்க. 6 நேரம் அவ்வளோதான். 25-30 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மீறி நீங்கள் இறங்கவே கூடாது. அவ்வளோதான். நான் ஆர்வமாக இருக்கிறேன்டா, நிரப்ப விரும்புகிறேன்டா, அமைதி. நிரப்புற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. தோத்துறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 1/2 மணி நேரம் தான் நாங்கள் பாட்டு ஆறான்லாம், அவ்வளோதான். அதோடு நீங்கள் அமைதியாக இருக்கணும், பேச்சை குறைக்கணும். தோத்துறோம். அடுத்து கொஞ்சம் நேரம் இடம் கொடுப்போம், அது நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். தோத்துறோம். பிரசங்கம் பண்ணுவார். அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குடா, வேண்டாம் வியானவரே. பிரசங்க நேரம் அவ்வளோதான்.
ஆவியானவருக்கே இப்போ எல்லாம் நம்ம சொல்லி அவர் பயந்துக்கிட்டு செர்றா 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 அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வச்சுருக்கோம் ஆவியானவரை. ஏதாவது புரியுதா இல்லையா? ஆத்தும பாரம் உள்ள ஆளு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தும். இந்த சபையில் இந்த ஊழியம் செய்கிற ஆட்களை, ஆத்தும பாரம் உள்ள ஆட்களை ஈஸியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அவங்களுக்குள்ளுக்கு இருக்கிற ஜெப ஆவி. இந்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வேலை இருந்து வேலைக்கு போகிறது அது வேற விஷயம். உண்மையிலே ஆத்தும பாரம் உள்ள ஆளு அன்னைக்கு வேலைக்கு போல, வீட்டில் தான் இருக்கு, இன்னைக்கு சபையில் ஜெபம், இன்னைக்கு உபவாச ஜெபம், இன்னைக்கு பெண்கள் ஜெபம், இன்னைக்கு ஆண்கள் ஜெபம் அப்படின்னா ஒடியாந்துரும். நிறைய சபையில் ஆண்கள் ஜெபம் பேருக்கு தான் நடக்குது. 4 டிக்கெட் வரும், 3 டிக்கெட் வரும், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை பாரு, ஒரே ஆண்கள் மீசையோட உட்காந்துருக்கோம். நான் என்ன சொல்லுவேன், ஆண்கள் ஜெபம் ஆண்களுக்கு தான் நடத்துது. நீ ஆம்பளையா இருந்தா அதாச்சு இப்போ இது ரெண்டும் ஒன்று தான், அது என்ன செய்யறது? நீங்கள் ஆண்களாக இருந்தால் அல்ல சொன்னாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்கள் ஜெபத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் இங்கேருந்து ஆண்கள் ஜெபம் என்னைக்கு வச்சுக்கலாம், அமைதியாக இருக்கிறது, கையை தூக்குறது கிடையாது. செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாமா, அதுக்கு ஒரு 4 பேர் தூக்குவாங்க. வியாழக்கிழமை வச்சுக்கலாமா, அதுக்கு ஒரு 4 பேர் தூக்குவாங்க. பாக்கி ஆள்லாம் கையே தூக்காது. சரி விடுங்க, நீங்களே பிளான் பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க, என்னைக்கு வச்சுக்கலாம். இங்கிட்டு வேணாம் அங்கிட்டு வேணாம், புதன்கிழமை வச்சுருக்கங்க, நாங்கள் எல்லோரும் வர்றோங்கோ அப்படிங்கோ. புதன்கிழமை சாயங்காலம் 7 to 8. அப்படியா, சரி, அவங்களே செலக்ட் பண்ணி ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, 7 to 8ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சபை நிறைஞ்சு வழியே போதுரா, தோத்திரம் ஒரே மீசையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சாயங்காலம் போல் நம்ம உட்காந்தா ஏசுரத்தம் செய்யும். நீங்களே செலக்ட் பண்ணி புதன்கிழமைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒத்த டிக்கெட்டும் வரல அப்படின்னா இது ஆம்பளைக்கு அழகு. என்ன பேச்ச காணா? ஆம்பளையா நீ? ஆமேனா? உங்களுக்கு உண்மையிலேயே சபை வளர்ச்சி, ஆத்தும ஆதாயம், தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டவருடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஜெபத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சபை ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கு, ஆத்தும ஆதாயத்துக்காக. நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வீட்டுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். முக்கிய நோக்கம் ஆத்தும ஆதாயம். நம்ம சபையில் பாருங்களேன், நமக்காக பண்ணுற ஜெபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிரதானமாக சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக, பட்டணத்தின் மனம் திரும்புதலுக்காக தான் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா தேவன் சபையை அதுக்குத்தான் பட்டணத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆத்தும ஆதாயம் பண்றவங்க உண்மையிலேயே ஜெபபாரம் உள்ளவர்களா இருப்பார்கள். அமர்ந்திருந்து நீங்க 16 அதிகாரத்தில் தோத்திரம், அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தோத்திரம், ஆற்றின் அருகே அமர்ந்து நாங்கள் என்ன செய்தோம், ஜெபித்தோம். குறிப்பாக அந்த வசனத்தை நான் சொல்கிறேன், 16:13 தோத்திரம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்திருந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம். ஊழியம் 2வது, சுவிசேஷம் அறிவிப்பது 2வது, ஆத்தும ஆதாயம் 2வது. பவுல் அவர் கூட இருந்தவங்களும் போய் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகுதான் அவங்க புறப்பட்டு போவாங்க, அதுக்கு பிறகுதான் அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. இல்லையா, ஜெபம் பண்ற இடத்துக்கு வர்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. முதல்ல அந்த ஜெபம் நமக்கான கதவுகளை திறக்கும், நமக்கான வழிகளை திறக்கும், தடைகளை மாற்றும், அந்த ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்பும். ஒரு லீதியாளுடைய இருதயம் அன்றைக்கு சுவிசேஷத்திற்காக திறக்கப்பட்டதற்கு காரணம் அந்த பவுலும் பவுலோடு கூட இருந்தவர்களும் அமர்ந்திருந்து ஜெபித்த ஜெபம் ஆத்துமாக்களுடைய இருதயத்தை சுவிசேஷத்திற்காக திருப்பும்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆமேனா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்களும் போய்விட மனதாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 10 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், முதல்ல என்ன பண்ணணுமா? ஆத்தும பாரத்தால் நிரம்புங்கள், அமர்ந்திருந்து அறிவிக்க. ஜெபம் பண்ணதுக்கு பிறகு நாம் புறப்படுவோம், சுவிசேஷத்தை சொல்ல புறப்படுவோம். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. 1 கொரிந்தியர் 9:16 நாம் அதை வாசிக்கிறோம். அதை குறித்து நான் வெட்கப்படேன், அது என்மேல் விழுந்த, அதை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் போய் சொல்லாமல் இருந்தா, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, 13, 14, 15 தோத்திரம். அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? நீங்களும் நானும் சொன்னா தானே சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட முடியும். அறிவிப்பதற்கு வெட்கம். உலகத்தில் எதையோ பேசுறதுக்கு மனுஷன் என்ன செய்யறதில்லை? வெட்கப்படுறதில்லை. ஊர் கதை, உலக கதை, இன்னொருத்தன் கதை, அருவருப்பான கதை, அசிங்கமான கதை, அவலட்சணமான கதை, இதெல்லாம் பப்ளிக்கில் உட்காந்து பேசுகிறான், 10 பேருக்கு முன்னாடி பேசுகிறான், பகிரங்கமாக பேசுகிறான், மீடியாவில் பேசுகிறான். எல்லாத்துக்கும் மனுஷன் எதுக்குமே வெட்கப்படுறதில்லை. ஆனால் கிறிஸ்துவை, அவருடைய அன்பை, மனுக்குலத்துக்காக அவர் ஜீவனை தந்ததை, சுவிசேஷத்தின் மேன்மையை ஒரு மனுஷனுக்கு சொல்கிறதுக்கு நாம் என்னத்துக்கு வெட்கப்படணும், பயப்படணும்? ஒரு ப்ராடக்டை மனுஷனுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற பேரில் தோத்துறோம். அது தோத்துறோம் என்னது? அவசியமான பொருள் தானா, இல்லை உண்மையான பொருள் தானா, அது ஒரிஜினலான ப்ராடக்ட் தானா, அது கலப்படம் இல்லாத ப்ராடக்ட் தானா? இதெல்லாம் கிடையாது. என்னவோ அதை மனுஷன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவ்வளவு பிரயாசப்படுது உலகம். ஆமேனா? எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பொம்பளையாள் தான் வந்து நிற்கிறா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பொம்பளையாளுக்கும் என்னடா சம்பந்தம்னு நம்ம கொஞ்ச நேரம் நிச்சயணும், மண்டையை பிச்சுக்கிறணும். அல்லேலூயாவா? தாடி சேவ் பண்ற ரேசர், அந்த ரேசர் கூட பொம்பளையால தான் ட்ரீட் வந்து காட்டுறா. அப்போ ஒரு 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 பொருளை ஜனங்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு உலகம் அவ்வளோ பிரயாசப்படுதுன்னு சொல்ல வர்றேன் நான். ஜனங்களை வசீகரப்படுத்த, வசியப்படுத்த, கவனத்தை ஈர்க்க, அவன் தான் விஷயத்தை ஜனங்களுக்குள்ள கடத்திற அவ்வளோ பிரயாசப்படும் போது தோத்திரம், ஆத்துமாவை ரட்சிக்கிற விலையேற பெற்ற கிறிஸ்துவின் மாசற்ற சுவிசேஷம், ஆமேனா, அதை பிரசங்கிக்க எழுமணும். நிறைய பேருக்கு சர்ச்சில் பேசத்தான் ஆசை. மைக்கு மைக் எனக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க, மைக் கொடுக்க மாட்டாங்க, மைக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் இங்கே வந்துட்டா அங்கே யார் உட்கார்றது? சில ஆளுக்கு பாட்டு பாடணும். நாங்கள் 10 பேரை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சுருப்போம். வராத பாட்டை மல்லு கட்டி பாடி அந்த 10 டிக்கெட்டையும் என்னஞ்சிருது, விரட்டி விட்டுறது. இங்கே பேசணும், இங்கே நிற்கணும். இருக்கீங்களா? கிறிஸ்துவ அறியாதவனுடைய இருதயம்தான் நமக்கான பணித்தளம், நமக்கான பிரசங்க மேடை. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு சார். புறப்பட்டு போன்னு தான் சொன்னார். நம்ம வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்காங்க? பேதுரு யோசித்தான் தான், ஆனா கொர்நேலியோ அவன் பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமா இருந்தான். சிறைச்சாலை தலைவன் தான் பவுலின் பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமா இருந்தான். இருக்கீங்களா? நிக்கதேமு தான்
இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமா இருந்தான். இன்னைக்கு ஜனங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறாங்க. When you are ready to preach the gospel, the people are ready to accept, to commit. அவங்க அர்ப்பணிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமா இருக்கிறாங்க. நாம புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை தைரியமா அறிவிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அறுக்க வேண்டாம், அறிவிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியாக்குன்னு சொல்லி கேட்குற ஆளை கொண்டு குமிச்சு, அதுக்கப்புறம் நம்ம தலை தெரிஞ்சாலே அவள் பின்னங்கால் பிடதில் அடிக்க அந்த அக்கா ஓடி, அப்படி இல்லாமல் அல்லையா சொல்லுங்க, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் அழகாக என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆமேனா? ஆத்தும ஆதாய முகாமெல்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிக்கிற விஷயம் இல்லைங்க. அல்லையா சொல்லுங்க. இருக்கீங்களா? நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நிறைய பேசணுங்க. தோதரன் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமாக போச்சு. சொல்கிறதே இல்லை, அது ஒரு குறிப்பு. அப்படியே சொன்னாலும் எதை சொல்லணும்னு தெரியல. இருக்கீங்களா? கவனமாக சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். அங்கே போய் இன்னொரு ஆளை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எங்கள் சர்ச்சுக்கு வாங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படி சொல்ல வேணாம். இயேசுவை சொல்லுங்க, அவருடைய அன்பை சொல்லுங்க, அவருடைய சிலுவையை சொல்லுங்க, அவர் மனுக்குலத்துக்காக செய்த தியாகத்தை சொல்லுங்க, சிலுவையின் ரத்தத்தை சொல்லுங்க, ரத்தத்தின் மேன்மையை சொல்லுங்க, அந்த ரத்தம் செய்கிற அற்புதத்தை சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுக்கு அவர் செய்த நன்மையை சாட்சியா சொல்லுங்க. ஆமேனா? போதும். அதனால தான் அடுத்த பாயிண்ட் சொன்னேன், ஆவியானவரால் நடத்தப்படுங்க. ஆவியானவருடைய துணையோட சுவிசேஷத்தை சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் தோத்திரம் பிலிப்புவை ஆவியானவர் நடத்தினார். அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு எந்த வசனம்? 30ஆம் வசனமா? 20 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 ரதத்துடனே 29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே என்ன செய்ய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 26 படிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசாப்பட்டினத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. நீ போ. அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு மந்திரி, அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் படிக்கிற விஷயம் அவனுக்கு என்ன செய்யல, புரியல. யாரோ ஒருத்தன் அவனுக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கான். அல்ல சொல்லுங்க. அப்போ அவங்க கையில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அதில் ஆண்டவரை பற்றி இருக்குது. ஆனால் அவனுக்கு அது என்ன செய்யலை, புரியலை. நீ போ, புரியாத மாதிரி சொல்லாத, புரிகிற மாதிரி சொல்லு. அவன் குழம்புற மாதிரி சொல்லாத, தோத்துறான். ஆமேனா? விளங்குற மாதிரி சொல்லு. பாருங்க, அவன் சொன்ன சுவிசேஷம் ஞானசானம் வரைக்கும் அவனை கொண்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஒன்றும் பேசலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசினாரு. இப்போ நம்ம ஞானசானமே எடுத்துக்கலாமே அப்படின்னு தன்னை அவன் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். அவ்வளோ பெரிய மந்திரி. அது காரணம் ஆவியானுடைய நடத்துதல். அல்லேலூயாவா? உங்க திறமையை காட்டுறதுக்கு ஆத்துமாதாயம் பண்ணாதீங்க. உங்களை காட்டுறதுக்கும் உங்க திறமையை காட்டுறதுக்கும் நீங்க யாருன்னு காட்டுறதுக்கும் அங்க போய் ஆத்துமாதாயம் செய்யற இடத்துல போய் கண்ட்ரோலா பேசுறாடே சோதரா. அல்லேலூயா. கண்டமானிக்கு அதை இதையும் பண்ணாதீங்க. தப்பு பண்றோம் நிறைய பேர். அங்கே போய் சபையை பற்றி பேசுறது, அங்கே போய் நாம யாருன்னு பேசுறது, அங்கே போய் பாஸ்டரை பற்றி பேசுறது, அங்கே போய் எங்கள் சர்ச்சில் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அந்த கதை இந்த கதை இந்த கதை. ஐயோ, இயேசு ரத்தம் ஜெயம். இன்னொரு ரட்சிக்கப்படாத நபர்கிட்ட போய் நம்ம சர்ச்சிலிருந்து வர்ற விசுவாசிகளுடைய குறைகளை பற்றி அங்கே போய் பேசிட்டு இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நாளைக்கு எப்படி நம்ம ஆதாயப்படுத்த முடியும்? அந்த ஆத்துமா எப்படி நம்ம சர்ச்சுக்கு வரும்? ஒரே சர்ச்சுக்கு போகிற உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை, உங்கள் 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை. அந்த அக்கா வாங்க குறைய என்கிட்ட வந்து சொல்லுது, இந்த அக்கா அந்த அக்கா குறைய என்கிட்ட வந்து சொல்லுது. அப்புறம் எப்படி நீ சொல்கிற இயேசுவை பற்றி நான் கேட்டுட்டு நான் உன் சர்ச்சுக்கு வாங்க கூட சேர்ந்து ஆராதிக்க வருவேன்னு அந்த அக்கா சொல்லுமா சொல்லாதா? ஞானவான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன்.
ஒரு ரட்சிக்கப்படாத விசுவாசிக்கிட்ட, அஞ்ஞானிகள்கிட்ட என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரியணும், எதை பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே தேவநாமம் துக்கப்படுற மாதிரி விஷயங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட பிரசங்கமோ பேச்சவோ பேசக்கூடாது. அது அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையா இருக்கும், இடையூறா இருக்கும். ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு அவசியம். கொர்நேலியு வீட்டுக்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டார் பேதுரு. ஆமெனா? பவுல ஒரு இடத்துல போவதற்கு ஆவியானவர் தடை பண்ணினார் இருக்கு. ஆண்டவர் தடை பண்ணா அங்க போவானா? ஆண்டுடைய நடத்துதலை சொல்ல வர்றேன். ஆவியானுடைய நடத்துதலை கேட்டுட்டு போங்க. அந்த பயபக்தியோட சுவிசேஷம் சொல்ல போகணும். அபிஷேகத்தில் நிரம்பி சுவிசேஷம் சொல்ல போகணும். ஆவியானுடைய பிரசன்னத்தில் சுவிசேஷம் சொல்ல போகணும். ஆண்டவரே நான் போகிறேன், என் கூட வாங்கப்பா, அந்த ஆத்மாவை பார்க்க போகிறேன்ப்பா, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன்ப்பா, எனக்குள்ளிருந்து நீங்கள் பேசுங்கப்பா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு சொல்லுங்கப்பா, அவங்க வாழ்க்கையின் நிலைகளை எனக்கு உணர்த்துங்கப்பா. நீங்கள் அந்த அந்த எண்ணத்தோடு போனீங்கன்னா உங்களுக்குள் இருந்து கிருபைகள் வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும், தீர்க்க தரிசன வரம் வெளிப்படும். அவங்களுக்கு இருக்கிற விஷயத்தை ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். நீங்கள் அதை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்க லைஃப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் இந்த அக்கா நமக்கே பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம லைஃப்பில் இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த அக்கா கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த அண்ணன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பாங்க. சமாரியா பெண்ணுக்கிட்ட இயேசுநாதர் பேசும்போது தோத்திரம் ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறாரு, காஸ்பல் சொல்கிறாரு, சோத்திரம் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளை பற்றியும் பேசுகிறாரு. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் புருஷன் கிடையாது, அல்ல சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு? இவர் ஊர் வேற, அந்த அம்மா ஊர் வேற. இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு, பக்கத்து ஊருக்காரு கிடையாது மேட்ரு தெரிகிறதுக்கு. அவர் வாட்டுக்கு போசுக்குன்னு ஏற்கனவே 5 இருந்துச்சுல, இப்போ 1 இருக்குல்ல, அதுவும் புருஷன் கிடையாதுல்ல அப்படின்ட்டாரு. தோத்துறான். அந்த அம்மா சரண்டர் ஆகிட்டா. ஏசுரத்தஞ்சு இவ்வளோ நேரம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சரண்டர் ஆகலை. இப்போ மேட்ரை சொன்னோடனே சரண்டர் ஆகிட்டா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆவியானுடைய நடத்துதலோடு போனீங்கன்னா அவங்க ரகசியங்களை தேவன் உங்களுக்கு, நீங்கள் போகும்போதே ஆவியானவரை வீட்டில் உட்கார வச்சுட்டு போனீங்கன்னா எப்படி? நீங்கள் வரவேணாண்டவரே, நீங்கள் இருங்க, நான் சரியான வாயாடி, என் கூடையில் உங்களால் என்ன செய்ய முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. நான் போகிறதே அங்கே சண்டை ஓடுறது தான் போகிறேன். சோத்திரம், நான் போகிறதே அந்த அக்காவை பற்றி குறை சொல்கிறது தான் போகிறேன். நான் பேசுகிறது எதுவுமே உமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் நீங்கள் என் கூட வர மாட்டீங்க. சோத்திரம், அதையும் தாண்டி வரணும்னு விரும்பினாலும் வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு போனால் அங்கே என்ன வார்த்தை வரும்? ஆவியானுடைய வார்த்தையாக வரும். நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? இதில் 2 பேர் சுவிசேஷம் சொல்ல போனால் இதை விட பெரிய மோசம். போகும்போது இங்கே தேவனை பற்றி பேசிட்டு போகிறது இல்லை, போகும்போது ஊர் கதை, அந்த கதை, சபை கதை, அந்த அக்கா குறை, இந்த அண்ணன் குறை, தோத்திரம் இந்த குறை, அந்த குறை, இதெல்லாம் குறையா பேசிட்டு போய் அங்கே போய் இயேசுங்களை நேசிக்கிறார், நேசிப்பார். அப்போ வேணாம் சொல்லிட்டேன் நான். நீங்க 2 பேரும் ஒருமனப்படாமல் இல்லை 2 பேர் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து நினைஞ்சிருவாரு, விலகிடுவாரு. கூடவே ஆவியானவர் வரமாட்டாரு. சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல ஆவியானவருக்கு இடமே இருக்காது. அங்க நம்ம மனுஷிகமா போய் நிற்போம், சுயத்தோட போய் நிற்போம். அங்க பரிசுத்தாவியானுக்கு பதிலா பிசாசு நம்மளை யூஸ் பண்ணிடுவான், சுயம் வெளிப்பட்டுரும். அதனால தான் சுவிசேஷ ஊழியங்களில் நம்ம தோத்து போயிடுறோம். அது ஒரு தனி ஆத்துமாவை சந்திக்கிறதா இருக்கட்டும், தெரு பிரசங்கம், பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம், நோ 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 நோ, ஒரு ஆத்துமாவை. நான் இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், எனக்கு 100கணக்கான பேருக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுறதை விட ஒரு நபருக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோம், ரிசல்ட் என்னன்னு தெரியாது. இதில் எத்தனை தூங்குது, எத்தனை தூங்காமல் கேட்குது, எத்தனை முறைச்சிக்கிட்டு இருக்கு, எத்தனை முறைக்காமல் கேட்குது, எத்தனை பிரச்சனை முடியா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லாமல் எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த ஒரு நபர்கிட்ட பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறோமா, நம்ம பேசும்போதே அது உள்ள உடையிறது நமக்கு தெரியும், அது கலங்கிறது நமக்கு தெரியும், அது ஃபீல் பண்ணுறது தெரியும், அது அழுகிறது தெரியும், அது ஒப்பு கொடுக்கறது தெரியும், அது மனம் திரும்புறது தெரியும். எனக்கு தெரியும். 10 நிமிஷம் ஒரு நபரை கொடுத்தீங்கன்னா என் கையில் தோத்துறோம், அவன் 10,000 அடி பள்ளத்தில் கிடந்தாலும் சரி, பல பனை மரத்துக்கு மேலே அவனை உட்கார வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நான். 10 நிமிஷத்தில் செக்கு புக்குன்னு தூக்கி நிறுத்தி, நீ தான் கிளப்பு அப்படின்ட்டு போயிடுவேன். தோத்துறான். அப்படி எத்தனையோ பேரை நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் அதை விரும்புவேன், அந்த ஊழியத்தை.
இருக்கீங்களா? ஆமேனா? பரிசுத்த ஆவியானவருடைய, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பலிபீடத்திலிருந்து என்னை சந்திக்க யாராவது ஒரு வந்துட்டாங்கன்னா பக்குன்னு பயப்படுவேன். ஒரு ஃபேமிலி வந்துருச்சுன்னா பயப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே வர்றாங்கப்பா, என்கிட்ட ஏதோ ஆலோசனை கேட்க வர்றாங்கப்பா, என்கிட்ட பேச வர்றாங்கப்பா. இப்போ கூட யார் என்கிட்ட ஒரு மீட்டிங் போனால் கூட, ஒருத்தங்க ஜெபம் பண்ண வந்தால் கூட, ஒரு ஆலோசனை கேட்க வந்தால் கூட பயப்படுவேன். நான் எதையும் சொல்லிடக்கூடாதுப்பா, என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லி அனுப்புங்கப்பா, அது என் உள்ளத்துக்குள்ளேருந்து வரட்டும்ப்பா, அந்த வார்த்தை எனக்குள்ளேருந்து வரட்டும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். தோத்திரம். அந்நேரம் ஏதாயிலும் ஒன்று ஆண்டவர் எனக்குள்ளே போடுவார், அதை சொல்லுவேன் பாருங்க. தோத்திரம். நான் உன்னை சொல்ல வருவேன், இது இல்லை இதை சொல்லு அப்படிம்பாரு. தோத்திரம். அதை சொல்லுவேன் பாருங்க, அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். அது அவங்கள தூக்கி எழுக்கிறதா, நிறுத்துறதா, அவங்கள மாற்றுறதா, பலப்படுத்துறதா இருக்கும். ஆமே ஆமேனா? ஆவியானவரால் நடத்தப்படுங்கள், அறிவிக்க எழும்புங்கள், அற்புதங்களை நடப்பீங்கள். 5வது பாயிண்ட் சொன்ன நினைக்கிறேன். அற்புதங்களை, இந்த சுவிசேஷம் சொல்கிறதும் அற்புதம் செய்கிறதும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டது. மார்க்கு 16 15 வசனமா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சர்வசிருஷ்டிக்கும் பிரசங்கிங்கள் சொன்னாரா? இதை சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்கும்னு 16 வசனத்தில் சொல்லுவார். விசுவாசிக்கிறவன் ஞானசானம் பெறுவான், ஞானசானம் பெற்று ரட்சிக்கப்படுவான், அவன் அப்படி விசுவாசிக்கலைன்னா அவன் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்படுவான்னு சொல்லிட்டு 17 சொல்லுவார், அடையாளங்களாவன. அல்லே சொல்லுங்க அப்போ, என் நாமத்தினால் பிசாசுகளே, நவமான பாசிகளே, சாவுக்கு சப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு அதுவன யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களே வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் மத்தேயு 10:1 அனுப்பி விடுவார். நீங்கள் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார்? 8ஆம் வசனத்தில், தோத்திரம் 8ஆம் வசனம் போடுங்க. வியாதி உள்ளவர்களை, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை பிசாசுகளை இலவசமாய் பெற்றீர்கள். நீங்கள் போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த 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 என்னது திரும்ப இந்த பாயிண்ட்லேருந்து, ஆத்தும பாரத்தோடு போங்க, அமர்ந்திருந்து ஜெபிச்சிட்டு போங்க, ஆவியானவரால் நடத்தப்பட்டு போங்க, அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போங்க. கண்டிப்பாக உங்கள் மூலம் அற்புதங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே சுகம் சொல்ல மாட்டீங்களே, வியாதிகள் சுகம் ஆகும். என்ன பலவீனத்தில் இருந்தாலும் அங்கே அற்புதம். நம்மளை பயன்படுத்த அவர் துடிக்கிறாருங்க. நம்ம மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய பரலோகம் விரும்புதுங்க. அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்க, அவர் வார்த்தையை சொல்லிட்டாருங்க, அவர் வார்த்தையை விட்டுட்டாருங்க. மாறமாட்டாருங்க. நிச்சயமாக நம்மளை பயன்படுத்துவாருங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, நம்மளை அப்படி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறார். நிறைய பேர் அப்படி பயன்படுத்துகிறாரு. சிலர் ஆரம்ப நாட்கள் அப்படிலாம் பயன்படுத்தியிருப்பார். இப்போ அது நடக்கலைங்கிற மாதிரி சிலர் ஃபீல் பண்ணுறீங்க. தோத்திரம். ஆண்டவர்கிட்ட திரும்பவும் உங்களை அர்ப்பணிங்க. திரும்பவும் நின்று போன அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கும். நீங்கள் அற்புதத்துக்கு ஏங்காதீங்க. உங்கள் மூலம் பலர் அற்புதம் பெறுவதற்காகத்தான் உங்களை சபைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது, ஆண்டவர் நாமம் உங்களுக்குள்ள இருக்கு, அவர் வார்த்தை உங்க வாயில இருக்கு, அனுப்புறவர் உங்க கூடத்தான் இருக்கிறாரு. நிச்சயமா உங்க மூலம் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தா தான் ஜனங்கள் விசுவாசிப்பாங்கன்னு அவருக்கே தெரியும். அற்புதத்தை காணாவிட்டால் இவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் உங்களை அற்புதம் நடப்பிக்கிறவங்களா பயன் அழைத்து கொண்டு வாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உங்களால் சந்திக்கப்படுகிற நபர்களை என்ன செய்யுங்க? 6வது பாயிண்ட் சொன்னா என்ன செய்யுங்க? அழைச்சிட்டு ஆத்துமாக்களை உங்களுக்கு நேரா திருப்பாதீங்க, சபைக்கு நேரா திருப்புங்க, ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க. இது நிறைய பேர் பண்ற தவறு. நாம சந்திக்கிற ஆத்துமாக்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறோம், நம்மளுக்கு நேராகவே அவங்கள திருப்பி வச்சிருப்போம். சபைக்கு வருவாங்க சிலர், ஆனால் நம்ம வட்டம் தனி கட்சி தோத்துறான். இப்படி சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு நேராக ஆண்டவர்கிட்ட அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் நமக்கு உத்தரவாதம். யோவான் 1ஆம் அதிகாரம் தோத்துறான். ஆமாம், யாரு? அந்திரையா பேதுருவ ஆண்டவர்கிட்ட
என்ன செஞ்சாராம்? அழைச்சிட்டு வந்தாராம். தோத்துறான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம், எத்தனை வசனம் அந்த வாசிக்கிறேன் நான் சொல்கிறான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம். தோத்துறான். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். ஆமெனா. 44. தோத்திரம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊரானாகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரன் நாசரேத்துனுமாய் இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார். அப்போ இங்கே அந்திரேயா சீமோன் பேதுருவை ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வர்றான். இது ஆத்துமாதான் என் பணியில் மிக முக்கியமானது, அழைத்து வருவது. ஒரு 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 பிலிப்பு நாத்தான் வேலுவை ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான்? அழைச்சிட்டு வர்றான். அல்லையில சொல்லுங்க. சபைக்கு என்ன செய்யுங்க? அழைச்சிட்டு வர. வாரந்தோறும் ஒரு ஆத்துமாவை நான் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற பாரம் உங்களை நிரப்பட்டும். பாரம் உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆத்துமாக்களை தருவார். சர்ச்சை நோக்கி, ஆலயத்தை நோக்கி ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? அழைத்து கொண்டு வாருங்கள். ஆமென். தோத்திரம். நமக்கு நேராவோ நம்முடைய காரியங்களுக்கு நேராகவோ இல்லை, தேவனுக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக, சபைக்கு நேராக ஆத்துமாக்களை வாரந்தோறும் அழைத்து கொண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக நான் முடிக்கிறேன். தோத்திரம். என்ன சொன்னேன்? அக்கறையுடன் ஆவார். சில சமயத்தில் ஒரு முறை ஒரு ஆத்மாவை அழைச்சி கொண்டு வந்து சபையில் விட்டுட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். கூட்டு வந்துட்டேன், கொண்டு வந்து விட்டேன், தோத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் ஒரு பாஸ்டர் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணலாம், இங்கேருந்து ஆராதனை நடத்தலாம். தோத்திரம். உங்களுக்கு பலிபீடத்திலிருந்து பொதுவான ஆலோசனைகளை கொடுக்கலாம். அதுதான் இந்த புதுசாக வந்த ஆத்துமாக்களை போய் என்ன செய்யும்? சேரும். பல வருஷமாக சர்ச்சுக்கு வந்த உங்களுக்கே நாங்கள் பண்ணுற பிரசங்கம் பல சமயத்தில் என்ன செய்ய மாட்டேக்கு, புரிய மாட்டேக்கு. தோத்திரம். அப்படின்னு இருக்கும்போது புதுசாக அன்னைக்கு தான் வந்தவங்களுக்கு பலிபீடத்திலிருந்து வர்ற ஆலோசனை பொசுக்குன்னு புரிஞ்சிடாது. ஒன்று. சரி, அதை தாண்டி அந்த ஆத்துமா மேலே பாஸ்டரையா இல்லை நாங்கள் கேர் எடுத்து அவங்கள சந்திக்கணும், பின்தொடர் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஆத்துமாவை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு சபையில் அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நாங்கள் பின்தொடர் ஊழியம் செய்யணும். அப்போ ஒரு மேய்ப்பனால் அத்தனை ஆத்துமாக்களையும் உடனடியாக போய் பின்தொடர் ஊழியம் பண்ணிட முடியாது. அப்படியே ஒருத்தரையாக சந்தித்து வந்தாலும் நீங்கள் கொண்டு வந்த ஆத்துமாவை நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ தான் போய் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுவே அதே ஆத்துமாவை தொடர்ந்தேச்சியாக அக்கறையோட பின்தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் மினிஸ்ட்ரியை உங்களால் பண்ண முடியும். ஆமேனா. நான் கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டேன், இன்னும் பாஸ்டர் பார்த்துக்குருவாரு, அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. சோதரம். இது என்னமோ பிள்ளைய பெத்து ரோட்டில் ஓட்டு போன மாதிரி, நான் வருங்க பெத்துட்டேன், நான் போட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னா அந்த ஆத்துமாவை தோத்திரம் இன்னொரு ஆத்துமாவை அது ஆதாயம் என்ற அளவுக்கு பலப்படுத்தி நிறுத்துற வரைக்கும் உத்தரவாதமும் பொறுப்பும் என்மேல் தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பின்தொடர் ஊழியம், உத்தரவாதத்தோடு அவர்களை பராமரிக்கிற ஊழியம், அவர்களை பலப்படுத்தி நிறுத்துகிற ஊழியம். ஆமேனா. இதில் சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கும் இந்த உத்தரவாதம். இப்போ இன்றைக்கி யார் சர்ச்சில் புதுசாக வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஒரு 4 பேர் 5 பேர் கையை தூக்குறாங்க. சந்தோஷம். யாரோ கூப்பிட்டு வந்திருக்காங்க, இல்லை யாரோ ஆவியானவரே கொண்டு வந்திருப்பார். சில சமயம் சர்ச்சு முடிஞ்சோடனே அந்த 5 ஆத்துமாவை போய் எக்கா வந்தீங்களா, பார்த்தீங்களா,
எந்த ஊர்லேருந்து வந்திருக்கியே, என்ன விஷயமா வந்திருக்கியேன்னு கொஞ்சம் விசாரிக்கிறது, பேசுறது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படி இருந்தாவுல அந்த ஆத்துமா அடுத்த வாரமும் என்ன செய்யும், வரும். அது யார் வெத்த பிள்ளையோங்கிற மாதிரி சர்ச்சில் வந்து பராக்கு பார்த்துக்கிட்டே நிற்கும். ஒருத்தரும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தரும் அவங்களை விசாரிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்க பிரச்சனையே பெருசாவில் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அவங்க ஆளுகளை பார்க்கணும், அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த அக்காவை பற்றி 2 மேட்ரு போடணும், இந்த அக்காவை பற்றி 2 மேட்ரு போடணும், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு பிரசங்கத்தில் 2 குறை சொல்லணும். நான் இங்கே சொல்லலை, இதெல்லாம் பொதுவாக சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்படிப்பட்ட மக்கள்னால் நான் சொல்ல வரல, நான் சொல்கிறேன். இப்படிலாம் பேசிட்டு இதுக்குள்ளே அது பார்க்கும் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்களேன்னு. அதையும் தாண்டி அது ஜபத்துக்கு பாஸ்டர்கிட்ட முன்னாடி ஜபத்துக்கு வந்தால் ஏற்கனவே இங்கே 10-15 டிக்கெட் நிற்கும். யார்? சூப்பர் சீனியர் தான். அது அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு முன்னக்கூட்டியே ஒரு ஜபத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல. இந்த வழக்கமாக ஜோம் பண்ணுறதே வந்து நிற்கும். ஐயா பாசா, ஐயா ஜாமனுங்க, ஐயா பாசா. 15 வருஷம் விசுவாசியம். அதையும் தாண்டி அந்த அம்மா முன்னாடி வந்துச்சுனதா பா அந்த பக்கம் நான் ஜபிச்சு வரேன். அதை 2 இடுப்பாலை இடித்து தள்ளி அது முடிவு பண்ணிடும், இனிமேல் சாகிற வரைக்கும் இந்த ஏரியா பக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதான்னு. இருக்கிறீங்களா? முடிஞ்ச கையை தூக்க சொல்கிறதே எதுக்காக? எல்லாரும் பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான். பார்த்துக்க 4 பேர் வந்திருக்காங்க பாருங்கள், சபையை பார்த்துக்கணும். முடிஞ்ச உடனே நீயா நானா இல்லை, அதுக்குன்னு சபையில் பொறுப்புகளை வச்சுருக்காங்களா, அவங்க போய் பார்க்குறோமா, அவங்கள விசாரிக்கிறோமா, உட்கார வைக்கிறோமா. தான் பிரிச்சுக்கல, அந்த சேர் எடுத்து போடு, தோத்துறோம், அது உட்காரட்டும். தான் எஸ்தருக்கு தண்ணி கொண்டு வா, கொடு, தோத்துறோம். தான் தேபோறா உன் சாட்சியை சொல்லு, அக்கா உன் பிரச்சனை தான் சொல்லுது, ஒன்ன மாதிரி பிரச்சனை தான் வந்திருக்கும் போல், உன் சாட்சியை சொல்லு, அக்காவுக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசி கொண்டு விடாத, தோத்துறோம், ஷார்ட்டாக சொல்லுவோம் பிரச்சனை எல்லாம் சொல்ல சொல்லி அந்த அக்காவை நேராக பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து, ஐயா பாஸ்டரையா இந்த மாதிரி வந்தவங்க இந்த பிரச்சனையை ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி விட்டு ரோட்டு வரைக்கும் கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டு அடுத்த வாரம் வந்துடணுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த அக்கா, ஐயோ இது யார் பெத்த மகராஜின்னு தெரியலையே, அந்த சர்ச்சுக்கு போகிறோம், நம்மளை உட்கார வைக்குது, தண்ணி வாங்கி கொடுக்குது, ஜூஸை வாங்கி கொடுக்குது, பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகுது, இவ்வளோ அன்பு காட்டுது, அடுத்த வாரம் யாரை பார்க்க வரணும் இல்லையோ, ஒன்றை பார்க்குறதுக்குன்னு நான் வருவேன் அப்படின்னு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு அது என்ன செய்யும், வரும்ல. பின்தொடர் ஊழியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயாவா? இந்த சர்ச்சில் அன்னைக்கு ஒரு நாள் அறுவடை ஆராதனைன்னு வச்சேன், தோத்திரம், ஹார்வெஸ்ட் சண்டே வச்சா. ஆமாம், ஆத்துமா ஆதாயம் பொண்ணு எல்லாம் உசு பேத்தி கழிப்புட்டா 70 டிக்கெட்டு அன்றைக்கி புதுசாக வந்துச்சு. 70 ஆத்துமா அன்றைக்கி புதுசாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. யாப்பா பயங்கர சந்தோஷம் சபையில். ஆச்சா போச்சா, அடுத்த வாரம் ஒத்த டிக்கெட்டை கூட காணோம். என்னன்னா கூட்டுற சொன்னீங்கோ, கூட்டு வந்துட்டோம், சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் திரும்ப போய் அவங்கள தேடி தொலாவி அடித்து கொண்டு வந்து இப்போ ஒரு 10 டிக்கெட் அதில் தேறி சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கு. ஆமேனா? பின்தொடர் ஊழியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த ஆத்துமாதாய ஊழியத்தில் நம்மை மகிமையாய் பயன்படுத்த ஒரு பெரிய அறுவடையை நம்முடைய பட்டணத்தில் கொண்டு வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே அதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. கிருபை தருவார், ஞானத்தை தருவார். ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். எழும்பி நிற்போம், நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. ஒரு பிரதிஷ்டையோடு இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஓ ஜீசஸ், சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்கள் சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம்.
ஆண்டவரை பிரதிபலிங்க, சுயத்தை பிரதிபலிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவரை ஜனங்கள் பார்க்கட்டும், உங்களுக்குள்ள கிறிஸ்துவ ஜனங்கள் பார்க்கட்டும், உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவத்தை ஜனங்கள் பார்க்கட்டும். ஆமென். சாட்சியுள்ள வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்கட்டும். உங்க வார்த்தையை விட உங்க வாழ்க்கை ஜனங்களை மாற்றும். உங்க வார்த்தையை விட உங்க வாழ்க்கை ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பும். ஆமென். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். தோத்திரம். கடைசி பாயிண்டா நீங்க இதை கூட போட்டுக்கலாம். ஆண்டவரை பிரதிபலியுங்கள், ஆண்டவரை பிரதிபலியுங்கள். உங்க ஊழியத்தில் ஆத்தும ஆதாயத்துக்கு ஆண்டவரை பிரதிபலியுங்கள், அவர் சுபாவத்தை பிரதிபலியுங்கள், அவருடைய குணத்தை பிரதிபலியுங்கள். உங்க சுயம் வெளியில வர வேண்டாம், மாம்சம் வெளியில வர வேண்டாம். உங்களுக்குள்ள கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்கட்டும், தேவ சுபாவத்தை ஜனங்கள் பார்க்கட்டும். நன்றி நன்றி நன்றி. ஒரு கிருபையை உங்க பிள்ளைங்க மேல ஊற்றுங்கப்பா, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. இவங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய அழைப்பின் பிரதானமான நோக்கமே ஆத்துமா ஆதாயம் தான்ப்பா. எஸ், இவங்க ஆயிரங்களை லட்சங்களை ஆதாயம் பண்ணுவாங்கப்பா, பண்ணுவாங்கப்பா. இவங்க மூலம் பல குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்பா, ரட்சிக்கப்படும்பா. தனி நபர்களை இவங்க கையில கொடுக்க போறீங்க, பல நபர்களை கொடுக்க போறீங்க, இவங்களை பயன்படுத்த போறீங்க. இவங்க வாயிலிருந்து வருகிற சுவிசேஷ வார்த்தை வல்லமையா ஜனங்களை அசைக்க போது, தேவன் பக்கம் திருப்ப போது. அப்பா, இவங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும்பா, பிசாசுகள் ஓடட்டும்பா, பலவீனங்கள் மறையட்டும்பா, ஜனங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பீங்கப்பா. இவங்க கூட நீங்க இருக்கிறத நிரூபிங்கப்பா, ப்ரூஃப் பண்ணுங்கப்பா, ப்ரூஃப் பண்ணுங்கப்பா. ஷக்கா ராபா பாபா ராபா ரிபா பாபா ராபா தானா. எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும், எங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்கள் வேணும். ஆமென். நீங்க அதை செய்ய வல்லவர். உங்க சபை வளரணும், உங்க சபை பெருகணும், உங்க ராஜ்யம் பெருகணும், உங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். ஒரு திரளான அறுவடை. ஆமென் 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 ஆமென். எங்க நாட்கள்ல ஆமென் வேணும். எங்கள் பட்டணத்துல குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் எல்லாரும், எங்க தெருவுல குடியிருக்கிறவங்க, எங்க கிராமத்துல குடியிருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரிடத்துல திரும்பணும், திரும்பணும். அப்படிப்பட்ட கிருபை 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 அபிஷேகம் 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 வல்லமை 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 எங்க மேல ஊற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஷக்கரா ரிபா பாபா பாபா ரகபலா கதரபா